காலத்திற்கு பொருத்தமான ஒரு தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள். அதுவும் படிப்பதில் ஓய்வறியாத அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலே அமைந்திருக்கிற ஒரு படிப்போட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். 1962ஆம் ஆண்டு என்னுடைய 12வது வயதில் திருவாரூர் கீழ வீதியில் அறிஞர் அண்ணா அவர்களின் உரையை கேட்டுத்தான் நான் மேடையில் பேசுகிற ஊக்கத்தை பெற்றேன். மறுநாள் பள்ளிக்கூடத்தில் பேசியதான் என்னுடைய முதல் மேடை பேச்சு. அண்ணா அவர்களுடைய பல கொள்கைகளில் எனக்கு உடன்பாடு இல்லாத போதும் அவருடைய அந்த பண்பும் அவருடைய கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அவர் பேசுகிற அந்த பேச்சு, கேளாரும் ஏற்ப மொழிகிற அந்த சொல் என்ற இலக்கணத்துக்கு இலக்கியமான அவரது பேச்சு, உரை ஆகியவற்றில் எனக்கு எப்போதும் ஈர்ப்பு உண்டு. அதேபோல் அண்ணா அவர்களுடைய எழுத்துக்களை அண்மை காலத்தில் அவருடைய எழுத்துக்களிலிருந்து தமிழ் மொழி இனம், தமிழ் தேசிய இனம் சார்ந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுக்கிற ஒரு பணியை நான் மேற்கொண்டேன். தமிழ்மண் பதிப்பகம் ஒரு பெரிய வெளியீடாக கொண்டு வருகிறார்கள். தொகுக்கிற பணிகளை ஈடுபட்ட போது அவருடைய மேடை இலக்கியம், அவருடைய ஆசிரிய உரை, அவருடைய தம்பிக்கு கடிதங்கள், இவற்றையெல்லாம் படிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அண்மையிலே கூட அண்ணா பிறந்தநாள் மலருக்காக நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அறிஞர் அண்ணாவின் பன்னாட்டுலக பார்வை என்று அதற்கு தலைப்பு. 1942 திராவிட நாடு இதழை அவர் தொடங்குகிற நேரம் 2ஆம் உலகப் போர் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த உலகப் போரில் அண்ணா அவர்கள் சோவியத் ஒன்றியத்து தரப்பு நிலைப்பாட்டை ஆதரித்தும் போர்க்கள செய்திகளை தன் கட்சியினருக்கும் வாசகர்களுக்கும் வழங்கியும் எழுதிய கட்டுரைகளை படித்துத்தான் நான் அவருடைய அந்த பன்னாட்டுலக பார்வையை பற்றி குறிப்பிட்டு எழுதினேன். அப்படி அண்ணா அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கிற இந்த படிப்பு வட்டத்தில் இன்னைக்கு அண்ணா பெயரை வைத்துக் கொள்வது எல்லோருக்கும் எளிது. சாலைக்கு பெயர் வைக்கலாம், நகருக்கு பெயர் வைக்கலாம். ஆனால் அண்ணாவை போல் படிக்க வேண்டும், அண்ணாவை படிக்க வேண்டும். அதான் அண்ணா குறித்தும் படிக்க வேண்டும், அண்ணாவையும் படிக்க வேண்டும். அந்த முறையில் அண்ணா படிப்பட்ட தோழர்களுக்கு இந்த முயற்சிகளுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னுடைய தலைப்பிற்குள் நான் செல்கிறேன். இங்கே நாங்கள் சிறையில் இருந்த போது நடத்திய போராட்டங்களை பற்றி நாசர் குறிப்பிட்டார். அந்த போராட்டங்களில் ஈழத்திற்கான போராட்டங்களும் அடங்கும். அப்படி அந்த ஈழத்திற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து நடத்துகிற போது அப்போது நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்தோம். மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையை பொறுத்தவரை அவர்கள் அதை ஒரு சங்கடமாக எடுத்துக்கொண்டார்கள். 80களின் நடுப்பகுதியில் திம்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று அது தோல்வியடைந்த போது சென்னையில் நடைபெற்ற ஒரு கட்சி மாநாட்டில் திம்பு பேச்சு தொடரட்டும், தீர்வுகள் விரைவில் காணட்டும் என்று ஒரு முழக்கம் கொடுத்தார்கள். நான் தலைவரிடம் கேட்டேன், திம்பு பேச்சுவார்த்தை குறித்து கட்சியின் நிலைப்பாடு என்ன? திம்பு பேச்சுவார்த்தையில் தமிழீழ மக்கள் சார்பில் 4 அடிப்படை கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் முட்டேத்து பெகமா இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திலேயே இந்த 4 அடிப்படை கோட்பாடுகளை ஆதரித்து பேசுகிறார். தமிழீழ மக்கள் ஒரு தனி தேசிய இனம் என்பதும், வடக்கு கிழக்கு அவர்களுடைய தாயகம் என்பதும், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதும், இலங்கை முழுவதிலும் தமிழர்களுக்கு சம உரிமைகள் வேண்டும் என்பதும் அந்த 4 கோட்பாடுகள். இதை கட்சி ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்று கேட்டேன். இல்லை, அதெல்லாம் நாம் சொல்ல முடியாது, எப்படியோ பேச வேண்டும், எப்படியோ தீர்க்க வேண்டும். ஏன் அப்படி? இந்த தலைவலி தொலைய வேண்டும், அப்படித்தான் அவர்கள் பார்த்தார்கள். எனக்கு ஒரு நன்றாக நினைவிருக்கிறது, இப்படி அவர்கள் அணுகிக் கொண்டிருந்த போது ஈழத்தின் மேல் இந்திய படை ஒரு ஆக்கிரமிப்பை நிகழ்த்திய போது
அந்த மக்களின் அனுமதி இல்லாமல் அவர்களது மண்ணிலே கால் மிதித்த போது அதை ஆதரித்தது கட்சி. அதை ஆதரித்தது மட்டுமல்ல, இந்திய ராணுவம் செய்த கொடுமைகளை மறைத்தது, விடுதலை புலிகள் மீது பழிகளை போட்டது. அப்போது நண்பர் சின்னக்குத்துசி அவர்கள் முரசொலி ஏட்டில் தொடர்ந்து எழுதினார். தீக்கதியில் முத்தையா எழுதுவார், அதற்கான மறுப்பை முரசொலியில் சின்னக்குத்துசி எழுதுவார். அப்படி எப்போதுமே இந்த ஈழச் சிக்கலை நம்முடைய உரிமையும் கடமையுமாக பார்ப்பதற்கு பதில் ஏதோ ஒரு தலைவலி, நமக்கு தேவையில்லாத ஒன்று, இது ஏன் இழுத்து போட்டுக்கொண்டு என்பது போன்ற ஒரு பார்வை இன்று நேற்றல்ல தமிழ்நாட்டில் நெடுங்காலமாக இருக்கிறது, பல்வேறு கட்டங்களிலும் இருக்கிறது. ஈக்களையாமல் தேனெடுக்க முடியாது என்றால் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தையும் எளிதில் 2 சுற்று பேசி முடித்துவிட முடியாது. அது பல நெளிவு சுழிவுகளை கடந்து வரும், பல ஏற்றவற்றங்களை சந்திக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொறுமையாக புரிந்து கொண்டுதான் அதற்கு துணை செய்கிறவர்கள் துணை செய்ய வேண்டும். அந்த முறையில் பார்க்கிற போது இந்த போராட்டத்தை தமிழீழ போராட்டத்தினுடைய தொடக்கத்திலே இருந்து சற்றே சொன்னால் அதற்கு தமிழகம் எப்படி எதிரொலித்தது, தமிழக போராட்டத்தின் மீது அது எப்படி எதிரொலித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் அதிகார கைமாற்றம் நிகழ்ந்தது போல 1948 பிப்ரவரி 4ஆம் நாள் இலங்கையில் அதிகார கைமாற்றம் நிகழ்ந்தது. வெள்ளையர் கையிலிருந்து அதிகாரம் என்பது சிங்கள கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் கைக்கு சென்றது. ஆனால் அதற்கு முன்னாலேயே 1931ஆம் ஆண்டு டொனோமோர் அரசமைப்பு சீர்திருத்தம் வந்தது. காலனி நாடுகளிலே முதல் முறையாக வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அந்த சீர்திருத்தங்களின் முக்கிய கூறு. அந்த நேரத்தில் தமிழர் தலைவரான பொன்னம்பலம் ராமநாதன் சொன்னார், டொனோமோர் நோமோர் என்றார். பெரும்பான்மையினருக்கு வாக்குரிமை என்றால் மக்கள் தொகையில் 75 விழுக்காடு இருக்கிற சிங்களவர்களின் ஆதிக்கத்தை அது உறுதியாக ஏற்படுத்தும் என்று அவர் அஞ்சினார். அவருடைய அச்சம்தான் இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது. பிறகு 1946 சோல்பரி அரசமைப்பு வந்தது. அதில் 29 உட்பிரிவு 2 என்ற ஒரு பிரிவு இருந்தது. சிறுபான்மையினர் நலனுக்கு விரோதமான சட்டங்களை இயற்ற முடியாது என்று. ஆனால் இலங்கையில் சிங்கள ஆட்சி ஏற்பட்ட உடனே அவர்கள் முதலாக இயற்றிய சட்டம் தமிழர்களுக்கு எதிரான சட்டம். 1948 சிலோன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அது மலையக தமிழர்களின் குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம். மீண்டும் 49 ஒரு சட்டம் இயற்றினார்கள். அந்த குடியுரிமையை பறிப்பது மட்டுமல்ல, அவர்களது வாக்குரிமையை பறிப்பது. ஏனென்றால் இந்த மலையக தமிழர்கள் பெரும்பாலும் இடதுசாரி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பறித்தார்கள். 1946 7,80,000 மலையக தமிழர்கள் இருந்தார்கள். மக்கள் தொகையில் அவர்கள் 11.7 விழுக்காடு. ஆனால் 52 பொது தேர்தலில் அவர்கள் சார்பில் ஒரே ஒருவர் கூட நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை. பல நேரத்தில் ஒரு கதை சொல்வார்கள், யாழ்ப்பாண தமிழர்களுக்கு மலையக தமிழர்களை பிடிக்காது, எனவே இந்த யாழ்ப்பாண தமிழர்கள் மலையக தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க மாட்டார்கள் என்று. அது ஒரு பொய் என்பதற்கான ஒரு சான்று 1948-49 மலையக தமிழர்களின் குடியுரிமை வாக்குரிமையை பறித்ததை எதிர்த்துத்தான் அன்றைக்கு அகில சிலோன் தமிழ் காங்கிரஸில் இருந்து தந்தை செல்வாவும் வன்னிய சிங்கமும் மற்ற தலைவர்களும் வெளியேறி புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தார்கள். அதுதான் தமிழரசு கட்சி, ஆங்கிலத்திலே பெடரல் பார்ட்டி. மலையக தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் தமிழீழத்திற்கான அமைப்பு முதலிலே தொடங்கப்பட்டது. அந்த பின்னணியில் 1956ஆம் ஆண்டு சாலமன் பண்டாரநாயக்கா அவர் ஆட்சிக்கு சிங்கள வெறியை ஊட்டி வந்தார். அவர் கிறிஸ்தவராக இருந்து சிங்களவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக பௌத்த மதத்திலே சேர்ந்தவர். அவருக்கு மேடையிலே சிங்களம் பேச தெரியாமல் இருந்தது. ஆனால் சிங்களத்தை கற்றுக்கொண்டால் தான் சிங்கள மக்களை ஈர்க்க முடியும் என்று
அந்த கட்சி தலைவர்கள் அவர்களை சிங்களம் கற்றுக்கொள்ள செய்தார்கள். ஒரு ஒப்பீடு, தமிழர்கள் பெரும்பாலும் சைவர்களாக இருந்தும் ஒரு கிறிஸ்தவராகிய SJV செல்வநாயகத்தை தங்கள் தலைவராகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மதம் பார்க்கவில்லை, ஆனால் சிங்களவர்கள் மதம் பார்த்தார்கள். அந்த சிங்கள பௌத்த தலைமையை கைப்பற்றிய புதிதாக ஆட்சிக்கு வந்த இலங்கை சுதந்திர கட்சியினுடைய தலைவர் சாலமன் பண்டாரநாயக்கா அவர் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த முதல் காரியம் சினலா ஒன்லி ஆக்ட், தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார். அதுவரை சிலோன் என்ற பெயரில் ஆங்கிலம்தான் ஆட்சி மொழியாக இருந்தது. இப்போது சிங்களம் தான் ஆட்சி மொழி என்ற நிலையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். சிங்களம் தெரியாவிட்டால் குறுகிய காலத்திற்குள் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள தவறினால் அரசு வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள். அப்படி வந்த அந்த தனி சிங்கள சட்டம் தான் ஈழத்தில் முதலாக தமிழர்களுக்கு எதிரான வன்முறைக்கு வழி செய்தது. அந்த 1956ஆம் ஆண்டு வன்முறை நிகழ்ந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டில் என்ன எழுதினார் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். திராவிட நாடு இதழ் 15/6/57 மன்னிக்க வேண்டாம், அவர் அண்ணா எழுதியது 56 சம்பவங்களுக்கு பிறகு 58இல் ஒரு இனவதை, ஒரு தமிழ் போகுரம் நடக்கிறது. அந்த நேரத்தில் அண்ணா எழுதியதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். கடந்த சில நாள்களாக இலங்கையில் நடைபெற்று வரும் அட்டூழியங்கள், டெல்லி பட்டணத்திலே குழுவிருக்கிறவர்கள் இன்று வரை ஒரு சொல் ஏன் என்று கேட்கவில்லை. இந்த அக்கிரமத்தை ஏன் என்று அவர்கள் கேட்க வேண்டும். சென்னை பட்டணத்திலே இருக்கும் பச்சை தமிழர் ஆட்சி இதை பற்றி வாய் திறக்கவில்லை. ஐயோ பாவம் என்று அனுதாபப்படவில்லை, அக்கிரமக்காரர்களே என்று ஆத்திரப்படவில்லை. ஒன்றுமே நடைபெறாது போல் குண்டு வீழ்ந்திட்ட பின் என்ன புகைகிறதே என்று கேட்கும் செவிடாகி விட்டனர். ஆனால் நாம் அப்படி இருக்க இயலாது, இருக்கவும் மாட்டோம், இருக்கவில்லை. அண்ணாவினுடைய இந்த 3 சொற்றொடர்களை மட்டும் என்றைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஈழத் தமிழர்களுக்கு ஒரு துயரம் வந்தால் தமிழகத்திலே இருக்கிற நாம் உணர்வு பெற்ற தமிழர்கள் டெல்லிக்காரர்களைப் போல, டெல்லிக்காரர்களுடைய தயவிலே ஆட்சி நடத்துகிற சென்னை ஆட்சியாளர்களைப் போல அன்றைக்கு அவர் சொல்லுவது பண்டித ஜவஹர்லால் நேருவையும் காமராஜரையும். பச்சை தமிழர் காமராஜருக்கு ஈழத் தமிழரை பற்றி கவலைப்படவில்லை, டெல்லியை ஆளும் நேருவுக்கு அந்த கவலை இல்லை. நாம் அப்படி இருக்க இயலாது, இருக்கவும் மாட்டோம், இருக்கவில்லை. விருதாசலத்திலே மாநாடு கூட்டி தீர்மானம் போட்டார்கள். ஜூன் 22ஆம் நாள் இலங்கை தமிழர் உரிமை நாள் என்று அனுசரிப்பது என்று முடிவெடுத்தார்கள். இங்கேதான் நாம் இன்னொன்றை நினைவுபடுத்த வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ஈழ ஆதரவு இன்றைக்கு எவ்வளவுக்கு அன்றைக்கு தமிழ் ஈழம் என்ற தனி கோரிக்கை, தனிநாட்டு கோரிக்கை இல்லை. 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகுதான் தனித்தமிழீழ கோரிக்கையே வந்தது. அப்போது அவர்கள் கூட்டாட்சி கேட்டார்கள். இலங்கையில் 2 இனத்தவர்களுக்கும் மொழி உரிமையோடு, சமத்துவத்தோடு, அரசியல் உரிமைகளோடு கூட்டாட்சி தான் கோரிக்கை. அதனால்தான் அந்த கட்சியினுடைய பெயர் பெடரல் பார்ட்டி. அந்த கோரிக்கையை கூட ஆதரிக்காத இந்திய ஆட்சியாளர்களையும் தமிழக ஆட்சியாளர்களையும் அண்ணா சாடுகிறார். ஆச்சாரியாரும் காமராஜரும் திராவிட நாடா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இலங்கை வாழ் நம்மவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் பற்றி செய்திகள் வருகின்றன. இது திராவிட நாட்டிலே அண்ணா எழுதியது. இது கொள்ளை, கலவரம், துப்பாக்கி பிரயோகம் என்று எல்லாம் நடக்கின்றன. தமிழர் வெளியேற்ற பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது. நேரு பண்டிதர் லண்டனுக்கு செல்கிறார் காமன்வெல்த் கூட்டத்திற்கு. சாலமன் பண்டாரநாயக்கேயும் அங்கே வருவார். அது கூட விசித்திரம் அல்ல. இந்த பிரச்சனை பற்றி ஊபி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருவர் சொன்னாராம் மெயில் நிருபரிடம், யூனியன் சர்க்கார் இது பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்திய அரசு ஏன் இலங்கை தமிழர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? பாதிக்கப்படும் தென்னிந்திய மக்களே இதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று அவர் சொன்னாராம். எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு ஆணவம்! இது வடநாடு, இதனுடன் நாம் சேர்ந்திருக்க வேண்டுமாம். போதாதா நாங்கள் கொடுத்தது என்று கேட்கிறார் டில்லி அமைச்சர் இன்னொருவர். ஏற்பட போகும் ஆலைகளையும் எங்கள் வசமே வைத்துக் கொள்ள போகிறோம் என்கிறார்.
நண்பர்களே, இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இதுதான். என்ன என்றால், அண்ணா அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு நிறுத்தவில்லை. அதை தமிழ்நாட்டு கோரிக்கைகளோடு அவர் இணைத்து பேசுகிறார். நீங்கள் இலங்கை தமிழர்களை அலட்சியம் செய்வீர்கள், அவர்களுக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று விட்டுவிடுவீர்கள், ஆனால் நாங்கள் தனிநாடு கேட்க கூடாதா என்று அவர் கேட்கிறார். இந்தியாவால் தமிழக தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்தியா ஈழத் தமிழர்களில் அலட்சியம் காட்டுகிறது. இந்த ரெண்டும் இணைந்தே வருகின்றன. இந்த ரெண்டும் இணை கோடுகள், ஒன்றில்லாமல் இன்னொன்று நடப்பதில்லை. இது அண்ணாவினுடைய பல எழுத்துக்களிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி. அண்ணா அவர்கள் 69 மறைந்ததற்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஈழத்திற்கு ஆதரவான இயக்கத்தை பொதுவாக தமிழ் அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் நடத்தி கொண்டிருந்தன. ஆனால் 83 ஜூலை படுகொலை, வெளிக்கடை சிறை, பாதுகாப்பான இடம் என்று அழைக்கப்பட்ட வெளிக்கடை சிறையிலேயே தமிழ் போராளி தலைவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு, விழிகள் பிடுங்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அகிம்சையிலே நம்பிக்கை வைத்த காந்திய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதுதான் கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த கருப்பு ஜூலை நடந்த போது தமிழகத்திலே அது எப்படி எதிரொலித்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் அப்போது சிறையிலே இருந்தேன். மதுரை சிறையிலே ஜெயவர்த்தனா கொடும்பாவியை எரித்தார்கள். நாங்கள் திருச்சி சிறையிலே இருந்தோம். திருச்சிராப்பள்ளி சிறையிலே சிறை கைதிகளை திரட்டி ஒரு மௌன ஊர்வலம் நடத்தி விளக்க கூட்டம் நடத்தினோம். கைதிகள் எல்லாம் ஒரு நாள் உணவை நிறுத்தி அந்த உணவை அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் ஆட்சியின் மூலமாக ஏதிலியருக்கு செலவிட அனுப்பி வைத்தோம். இவ்வளவு எழுச்சியாக நடந்தது. முதல்வர் எம்ஜிஆர் ஈழத்திற்காக பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர் கலைஞர் பேசுகிறார், அன்பழகனும் கலைஞரும் பதவி விலகுகிறார்கள், கருப்பு சட்டை போட்டுக் கொள்கிறார்கள். எல்லாமே நடந்தது. எங்கு பார்த்தாலும் தெருக்களிலே போராளி குழுக்கள் காட்சிக்கு வைத்தார்கள். ஜூலை படுகொலை காட்சிகளை தமிழர்களிடையே கொண்டு சென்றார்கள். இது ஒரு விளைவை தந்தது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். 1965 இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த மொழி போர், 38க்கு பிறகு நடந்த அந்த இரண்டாவது மொழி போர் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு முன்னதாக மொழி போராட்டத்திற்கு உணர்வளித்தது, வழிகாட்டியது, மாநாடுகள் நடத்தியது. அவர்கள் ஆங்கிலத்திற்கு வழக்கறிஞர் வேலை பார்த்ததிலே குறைகள் உண்டு. நேரு வாக்குறுதி என்ற மோசடியை தூக்கி பிடித்ததிலே குற்றம் உண்டு. ஆனாலும் தமிழ்நாட்டிலே மொழி போராட்டத்தை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து வழிநடத்திய திமுக தான். அன்றைக்கு போராட்ட குழுவிலே பெரும்பாலும் மாணவர் போராட்ட குழுவிலே எஸ்.சி. சோமசுந்தரம் ஆனாலும், எல். கணேசன் ஆனாலும் திராவிட மாணவர் முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த மாணவர் போராட்டத்திற்கு பிறகு, 65 போராட்டத்திற்கு பிறகு, அந்த போராட்டத்தினுடைய அலை விளிம்பிலே ஏறிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்ட அலை இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸை அப்போதும் தோற்கடித்திருக்க முடிந்திருக்காது. அதனுடைய ஒரு மிகச் சிறந்த விளைவு சில நண்பர்கள் தவறாக சொல்கிறார்கள். விருதுநகரிலே காமராஜரை நாங்கள் தோற்கடித்து விட்டோம், ஐயோ குற்றம் செய்து விட்டோம் என்று. தமிழ்நாட்டு மக்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு சரியாக பாடம் புகட்டினார்கள். அது ஒரு மாணவர் தலைவரை அங்கே போட்டியிடச் செய்து படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று பேசிக் கொண்டிருந்த காமராஜருக்கு தோல்வியை தந்தார்கள். அதற்காக விருதுநகர் மக்களை நாம் பாராட்ட வேண்டும். ஏன்? தமிழ்நாட்டில் 500 மாணவர்களை சுட்டு கொலை செய்துவிட்டு கொன்றால் என்ன என்று கேட்ட பக்தவச்சலத்தின் ஆட்சியை தான் காமராஜர் நியாயப்படுத்தினார். இந்தியா யார் திணிப்பது என்று கேட்டார். நேருவின் கையாளாக அவர் செயல்பட்டார். இந்தி ஏகாதிபத்தியத்தினுடைய முகவராக தமிழ்நாட்டிலே அவர் இயங்கினார். அவரை தமிழ்நாடு தோற்கடித்தது. அது சரியான செயல். அந்த 67 தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன நடந்தது? நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறேன். இந்தி எதிர்ப்பின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்தார்கள்? தமிழுக்கு அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பதல்ல என் வாதம். தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பதல்ல வாதம்.
தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு தீர்மானம் இயற்றினார்கள். பெயர் சூட்டும் உரிமை டெல்லியிலே இருந்தது. அதேபோல் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட செல்லுபடித்தன்மையை வழங்கினார்கள். இந்த சாதனைகளை நான் மறுக்கவில்லை. ஆனால் மொழி போராட்டத்தின் கோரிக்கை என்ன? அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியைத்தான் திமுக தன் போராட்டங்களில் கொளுத்தியது. அதே 17வது பகுதியைத்தான் காளிமுத்துவும் காமராசனும் 65 ஜனவரி 25ஆம் நாள் தெப்பக்குள கரையிலே வைத்து எரித்தார்கள். அந்த 17வது பகுதியை அதற்கு பிறகும் கூட எரித்தார்கள். ஆனால் அந்த 17வது பகுதியை உங்களால் அசைக்க முடிந்ததா? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்துவிட்டன. ஆனால் அந்த திருத்தங்களிலே 17வது பகுதியிலே ஒரு திருத்தம் கூட வரவில்லை. உங்களால் ஒரு விதியை மாற்ற முடியவில்லை, ஒரு வாக்கியத்தை மாற்ற முடியவில்லை, ஒரு வார்த்தையை மாற்ற முடியவில்லை, ஒரு காற்புள்ளி அரை புள்ளியை கூட மாற்ற முடியவில்லை. நீங்கள் ஆண்டுதோறும் மொழிப்போர் வீரவணக்க நாள் கொண்டாடுகிறீர்கள். வீரவணக்க நாளில் தாளமுத்து நடராசனை, சிதம்பரம் அண்ணாமலை நகர் ராசேந்திரனை, கீழப்பழுவூர் சின்னசாமியை, மிருகம்பாக்கம் அரங்கநாதனை, மயிலாடுதுறை சாரங்கபாணியை, திருப்பூரிலும் பொள்ளாச்சியிலும் பிப்ரவரி 12ஆம் நாள் சுட்டுக் கொன்று பிணத்தை எரித்ததே இந்திய ராணுவம். அந்த நூற்றுக்கணக்கானவர்களை எண்ணி பார்த்து அவர்களது கனவை நனவாக்க என்ன செய்தீர்கள் என்று ஒருவராவது பட்டியலிட்டு சொல்லுங்கள், பார்ப்போம். இந்திய அரசாங்கத்திலே போய் அமைச்சர்களாக இருந்தீர்களே, 17வது பகுதியை திருத்த சொல்லி கேட்டீர்களா? தமிழ்நாட்டிலே தொடர்ந்து திமுக அதிமுக ஆட்சிகள் நடந்தன. இந்த ஆட்சிகள் 17வது பகுதியை என்ன செய்தன? சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டீர்களா 17வது பகுதியை நீக்க சொல்லி? அதை அடியோடு மறந்து விட்டீர்கள். மறப்பதற்காகத்தான் செம்மொழியை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தினீர்கள். செம்மொழி திரையிலே ஆட்சி மொழி தோல்வி மறைக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை. நாங்கள் அன்றும் சொல்லுகிறோம், இன்றும் சொல்லுகிறோம். 545 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் 39-40 பேர் போய் சட்டத்தை எல்லாம் திருத்த முடியாது. சொல்லிக்கொண்டு ஆட்சியிலே போய் உட்காரலாம், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் உருப்படியாக தமிழுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்திக்காரனின் ஆட்சி திடலில் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது, ஒரு கல்லை கூட உங்களால் அந்த கோட்டையிலே பெயர்க்க முடியாது. பிறகு ஏன் அங்கே உட்கார்ந்திருக்கணும்? இலங்கையிலே 220 பேர் இருக்கிற நாடாளுமன்றத்தில் 23 பேர் போகலாம் தமிழ் பகுதியிலிருந்து. ஆனா அப்படி போய் பயனில்லை என்றுதான் அவர்கள் அதை விட்டு தொலைந்தார்கள். என்ன செய்ய முடியும் போனால்? அதன் மூலம் தமிழீழம் பெற முடியுமா? எனவேதான் இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு அந்த வழி உதவாது என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். ஆக நண்பர்களே, 67 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே வற்றி போனது, தமிழர் எழுச்சி சுண்டி போனது. அதிலும் குறிப்பாக 71ஆம் ஆண்டு அண்ணா தன் காலம் முழுவதும் எந்த காங்கிரஸை எதிர்த்து போராடினாரோ, எந்த காங்கிரஸ் முற்றாதிக்கத்தை ஒழித்து கட்டினாரோ, அதே காங்கிரஸை கலைஞர் தன் தோளிலே சுமந்து கொண்டு வந்து 10 இடங்களை ஒதுக்கி கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அன்னையே இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று ஆட்சி பீடத்திலே உட்கார வைத்ததற்கு பிறகு காங்கிரஸ் எதிர்ப்பு அடியோடு ஒழிந்து போனது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதற்கு பிறகு போட்டி என்ன? காங்கிரஸை யாரோடு சேர்த்துக் கொள்வது, அவ்வளவுதான். எம்ஜிஆரோடு சேர்ந்தால் கலைஞர் எதிர்ப்பார் காங்கிரஸை, கலைஞரோடு சேர்ந்தால் எம்ஜிஆர் எதிர்ப்பார். நெருக்கடிகளை காலத்திலும் இதுதான் நடந்தது. அந்த நீண்ட வரலாற்றுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் தமிழர்களுக்கிடையில் ஆட்சி அதிகாரத்தினால் வற்றி போன அந்த இன உணர்ச்சியை மீண்டும் ஒருமுறை கிளப்பிய நிகழ்ச்சி 83 ஜூலை படுகொலை. 83 ஜூலை படுகொலை தான் நாம் தமிழர்கள், ஈழ தமிழர்கள் எம் ரத்தம், ஈழ ரத்தம் எமது ரத்தம், ஈழ யுத்தம் எமது யுத்தம் என்ற உணர்வை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து சேர்த்தது. ஈழ தமிழர்களுக்காக எதுவும் செய்வோம். அவர்கள் LTTE, டெலோ
EPRF என்று பெயர் வைத்திருப்பது போல கலைஞர் டெசோ என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பிலே அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், டெசோவில் அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி, ஈழத்தமிழர் இனச்சிக்கலுக்கு தனித்தமிழிடம்தான் தீர்வு என்று நான் நம்புகிறேன். ஏதோ கூட்டத்தில் கோவிந்தா அல்ல, நாம் நம்புகிறோம் அல்ல, நான் நம்புகிறேன். 2, அதற்காக போராடுகிற அமைப்புகளை, அது போராளி இயக்கமானாலும் அரசியல் இயக்கமானாலும் நான் உறுதியாக ஆதரித்து நிற்பேன். 2, 3, இப்படி ஆதரிப்பதற்காக என்ன விதமான நடவடிக்கைகள் இந்திய தமிழக அரசுகள் எடுத்தாலும் அவற்றை நான் ஏற்றுக்கொள்வேன். அடக்குமுறைகளை நான் சந்திக்க அணியமாக இருக்கிறேன். இது கலைஞர் அவர்களும் நெடுமாறன் அவர்களும் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் அந்த அணியில இடம்பெற்றவர்கள் எல்லாம் நெல்லை மாநாட்டிலே ஒவ்வொரு தலைவரும் வாசிக்கிறார். மக்கள் திருப்பி சொல்கிறார்கள். இது 83 ஏற்படுத்திய விளைவு. 83 யூலை படுகொலை என்பது ஒரு பெரிய திருப்பம் ஈழ போராட்டத்தில். அதுவரைக்கும் அரசியல் தலைவர்கள் ஒப்பேற்றிக் கொண்டிருந்தார்கள். 76 வட்டுக்கோட்டை தீர்மானம், 77 நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த தீர்மானத்திற்கு மக்கள் கொடுத்த கட்டளை, அதற்கு பிறகு 6ஆம் திருத்தம் வருகிறது. பதவி பறி போய்விடுமே என்று அதற்கு பிறகு வெறும் மாவட்ட பஞ்சாயத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் அந்த தலைவர்கள். அந்த பின்னணியிலே தான் 83 படுகொலை. 83 படுகொலைக்கு பிறகு அரசியல் கைமாறிவிட்டது. நான் கூட தெளிவன் மன்றம் அறிமுக நிகழ்ச்சியில பேசுகிற போது சொன்னேன், ஈழத்தின் ஆயுத போராட்ட அரசியல் தம்பியை தலைவனாக்கியது, தமிழ்நாட்டின் வாக்குப்பெட்டி அரசியல் அண்ணனை தலைவனாக்கியது என்று. அப்படித்தான் நடந்தது. இந்த நிலையை 83 ஈழத்தில் இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட திருப்பம், அந்த மண்ணை, அந்த மக்களை, அவர்களது மானத்தை, அவர்களது உடைமைகளை, அவர்களது உரிமைகளை பாதுகாக்க மைக்கு பிடித்து பேசும் தலைவர்களால் முடியாது, துவக்கெடுத்து சுடும் இளைஞர்களால் மட்டுமே முடியும் என்று அந்த மக்கள் முடிவெடுத்தார்கள். பல போராளி குழுக்கள் உருவாகின. அவற்றிலே எந்த குழு சரியோ தவறோ அந்த லட்சியத்திலே ஊன்றி உறுதியாக நின்றதோ அது அந்த மக்களின் தேசிய விடுதலை இயக்கமாக மலர்ந்தது. அவர்களது தலைவர் பிரபாகரன் தம்பி என்ற நிலையிலிருந்து தலைவன் என்ற நிலைக்கு உயர்ந்தார். அதே போராட்டம் தான் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேசிய எழுச்சியை, 67க்கு பிறகு மங்கி மறைந்து போன அந்த உணர்வுகளை மீட்டுக் கொடுத்தது. இதுதான் தமிழகத்திலே ஈழப் போராட்டம் ஏற்படுத்திய தாக்கம். அவர்கள் தமிழகத்தின் ஆதரவை பெரிதும் மதித்தார்கள். தலைவர் பிரபாகரன் ஒரு நேர்காணலிலே சொன்னார், தமிழ்நாட்டிலே நீங்கள் எந்த தலைவரை, எந்த முதலமைச்சரை ஆதரிப்பீர்கள் என்ற கேள்விக்கு சொன்னார், எனக்கு மிக நன்றாக தெரியும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரபாகரனுடைய பேட்டி, யாழ்ப்பாணம் பேட்டி. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இறையாண்மை கிடையாது, தமிழ்நாட்டு அரசுக்கு இறையாண்மை கிடையாது, இது எங்களுக்கு மிக நன்றாக தெரியும். எனவே தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ் மக்களின் கருத்துக்களை சரியாக பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே தவிர அவர்களால் எங்கள் விடுதலை போராட்டத்திற்கு பெரிய அளவிலே துணை செய்துவிட முடியாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவிக்கு அவர் கொடுத்திருந்த மதிப்பு அவ்வளவுதான். இதை சொன்னார், தெளிவாக சொன்னார். ஒருவர் கூடுதலாக உதவி இருக்கலாம், ஒருத்தர் குறைத்து உதவி இருக்கலாம். ஆனால் இந்திய படை அங்கே சென்ற போது அது அமைதிப்படையாக அல்ல, அமளிப்படையாக சென்றது. இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அல்ல, அது இந்தியன் பீப்புள் கில்லிங் போர்ஸ் என்று முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணய்யர் சென்னையிலே நின்று முழங்கினார். தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான இடதுசாரிகளை பார்த்து கேட்டார், இடதுசாரிகளே, இது என்ன முட்டாள்தனம்? ஒரு தேசத்தின் மீது படையெடுக்கிற ராணுவத்தை நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டார். அங்கு நடக்கிற கொடுமைகளை மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசுவிடம் நிதித்துறை அமைச்சராக பணியாற்றியவர், இந்திரா காந்தியின் பொருளியல் ஆலோசகராக பணியாற்றியவர், கேரளத்தில் அன்றைக்கு இருந்த இடதுசாரி அரசுக்கு நிதித்துறை ஆலோசகராக பணியாற்றியவர் அசோக் மித்ரா இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து டெலிகிராஃபில் தொடர் கட்டுரை எழுதினார். அவரை சென்னையிலே அழைத்து வந்து ஒரு கூட்டத்தில் பேச வைப்பதற்கு
என்னுடைய அன்பு நண்பர் சந்துரு முயற்சி எடுத்தார். நாங்கள் எல்லாம் அன்னைக்கு சிபிஎம் இதற்கு எதிராக, இந்த துரோகத்துக்கு எதிராக கலகம் செய்தோம். அவரை கூப்பிட்டு கேட்டார்கள், ஏன் மனித சங்கிலியிலே நின்றீர்கள் என்று அன்றைக்கு கட்சி செயலாளர் மீனாட்சி சுந்தரம் சந்துருவிடம் கேட்டார். சந்துரு சொன்னார், மனிதன் என்பதால் மனித சங்கிலியில் நின்றேன் என்று பதில் சொன்னார். இந்த கூட்டத்தையே நடைபெற விடாமல் அசோக் மித்ராவுக்கு இங்கிருந்து சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்தால் கலவரம் நடக்கும் என்று அவரை வரவிடாமல் தடுத்தார்கள். அப்படியும் அவருடைய உரைகள் அச்சிடப்பட்டு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டன, அந்த கூட்டத்திலேயே கொடுக்கப்பட்டன. இப்படி ஒரு பின்னணி ஈழ போராட்டத்திற்கு தமிழகத்திலே உண்டு. நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே வேறு எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தன. போராட்ட வடிவங்கள் பற்றி, எந்த பாதை என்ற கேள்வி, புரட்சி பாதை எது என்பது பற்றி, தேர்தல் பற்றி பல வேறுபாடுகள். ஆனால் தேசிய இன சிக்கலிலான வேறுபாடுதான் எங்களுக்கு முதன்மையாக இருந்தது. இந்திய சமூகத்தில் ஒரு புரட்சியை நடத்த வேண்டும் என்றால் இங்கு போடப்பட்டிருக்கிற இரட்டை தாழ்பாலை திறக்க வேண்டும். அது என்ன இரட்டை தாழ்பால்? ஒன்று சாதி, இன்னொன்று தேசிய ஒடுக்குமுறை. சாதிய தேசிய ஒடுக்குமுறையை உடைக்கிற வழியை நீங்கள் சீனத்திடமிருந்தோ ருஷ்யாவிடமிருந்தோ கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கென்று ஒரு வழி வேண்டும். அப்படி தேசிய இனச்சிக்கலில் 1964 கட்சி திட்டம் தொடங்கிய போது தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியாமல் 8 ஆண்டு ஒத்தி போட்டார்கள். தோழர் சுந்தரையா, தோழர் ஏ பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமைக்கு ஆதரவாக கட்சிக்குள் போராடினார்கள். 72 மதுரை மாநில மாநாட்டில் பி ராமமூர்த்தி தோற்கடிக்கப்பட்டார், தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையில். ஆனால் இஎம்எஸ், பிடிஆர் மற்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சுயநிர்ணய உரிமையை ஒத்துக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொண்டால் இந்திய பாட்டாளிகள் உடைந்து விடுவார்கள், ஒற்றுமை குலைந்து விடும் என்று சொல்லி அதை மறுத்து விட்டார்கள். சரி, இந்தியாவுக்கு சரி, ஈழத்திற்கு இதே அளவுகோல். ஏன் வியட்நாமுக்கு அந்த அளவுகோலை பயன்படுத்தவில்லை? ஏன் 72 வங்கதேசத்துக்கு அந்த அளவுகோலை பயன்படுத்தவில்லை? அவர்களும் தானே தேசியனோ, அவர்களும் தானே விடுதலைக்கு போராடினார்கள். இவர்களை பொறுத்தவரை இந்திய ஆளுவகுப்புக்கு இஎம்எஸ் வெளிப்படையாக சொன்னார், நான் ராஜீவ் காந்தியின் கைகளை வலுப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னார். அதைத்தான் செய்தார்கள் ஈழத்தில். அந்த நேரத்தில் என்னை போன்றவர்களுக்கு நாங்கள் சிறையில் இருந்த போதும் வெளியில் வந்த பிறகும் கண்களை திறக்க செய்த நிகழ்வுகள் ஈழத்து நிகழ்வுகள். ஈழத்தின் போராட்டம், தமிழகத்தின் மீது ஈழ போராட்டத்தின் தாக்கங்களில் இதுவும் ஒன்று. யார் மக்களுக்கு உண்மையானவர்கள், யார் ஆளுமுகப்போடு சேர்ந்து நிற்பவர்கள் என்பதை இனங்காணுவதற்கு ஈழ போராட்டம் உதவியது. ஒரு போராட்டத்திலே எத்தனையோ குறைபாடுகள் இருக்கலாம், அவற்றை குற்றாய்வு செய்யலாம், திருத்திக் கொள்ள கூறலாம். ஆனால் நான் கூட சொன்னேன், நெல்லையிலே லெனின் சிலையை திறந்தார்கள், திரிபுராவிலே உடைத்த சிலையை நெல்லையிலே திறந்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, தமிழ்நாட்டிலே ஒரு இடத்திலே லெனின் சிலையை திறக்கிறீர்கள். ஆனால் அந்த சிலைக்கு கீழே பீடத்திலே ஒடுக்குண்ட தேசிய இனத்தின் தன் தீர்வு உரிமையை, அதாவது சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்காதவன் ஒரு ஜனநாயகவாதியாக கூட இருக்க முடியாது என்று லெனின் கூறியதை எழுதி போடுங்கள் என்று கேட்டேன். கட்சி அலுவலகங்களில் லெனின் படத்தை தொங்க விட்டிருக்கிறீர்களே, படத்தை தொங்க விட்டிருக்கிறீர்களா அல்ல தூக்கிலிட்டிருக்கிறீர்களா? தன் தீர் உரிமை பற்றிய அந்த கருத்துக்களுக்கு ஆதரவு உண்டா? இதே கோணத்திலே காஷ்மீரத்தை பாருங்கள். காஷ்மீரம் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்ற வரலாற்று பொய்யை RSS இடமிருந்து சிபிஎம் இரவல் பெற்றிருக்கிறது. சிபிஐ இரவல் பெற்றிருக்கிறது. அது இந்திய ஆளுவகுப்பினுடைய பொய். காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியா? ஏன் முடியாது? பிரிக்க முடியாத பகுதி தானே. நான் கேட்கிறேன், அவர்கள் 47
மன்னர் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார் என்கிறீர்களே, பிரிக்க முடியாத பகுதிக்கு ஏன் இணைப்பு ஒப்பந்தம் தேவைப்பட்டது? ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷன்? ஏற்கனவே உங்க பகுதிதான் அது. இது எப்படிப்பட்ட ஏமாற்று? இது இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு 100 விழா கொண்டாடும் போது கூட இந்த தவறுகளை மீளாய்வு செய்ய மறுப்பதனுடைய ஒரு விளைவு என்ன? இன்றைக்கு ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். காஷ்மீரிலே வீட்டு சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சிறப்பு தொகுதி 370 பற்றி பேசுகிறீர்கள். எந்த காஷ்மீர் குடிமகனும் 370 பற்றி கவலைப்படவில்லை. அவன் சுயநிலை உரிமைக்காக நிற்கிறான். எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம், எங்களுக்கு இந்தியா வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். We want freedom. ஆசாதி, ஆசாதி. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே கன்னியாகுமார் சொன்னார், we don't want freedom from India, we want freedom within India. ஐயா, அது உங்கள் உரிமை. அது ஆனால் இந்தியாவிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு தேசிய இனத்துக்கு உரிமை இல்லை என்றால் அது எப்படி இந்தியாவிற்குள் சுதந்திரமாக இருக்க முடியும்? freedom within India must include the right to freedom from India. இத நான் இல்ல, உமர் காலித் கேட்டார் இந்த கேள்வியை. அவரோடு சேர்ந்து சிறைக்கு போனவர். இப்படிப்பட்ட கன்னியாகுமரி தான் இப்போது அவர்களுக்கு பிரச்சார பீரங்கி. பீகார்ல என்ன பார்வை இது? ஒரு கேள்விதான். காஷ்மீர் இன்றைக்கு ஃபரூக் அப்துல்லா ராஜீவ் காந்தியோடு கூட்டு சேர்ந்து தேர்தலில் மோசடி செய்தவர், பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்த முஃப்தி முகமது, இவர்களோடு சேர்ந்து காஷ்மீர் மக்களுக்காக நீங்க போராடுவீர்களா? இதான் உங்களுடைய வழியா? இது என்ன கொள்கை வழி? இது ஒரே ஒரு கோரிக்கையை கேளுங்கள் போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சுயநிர்ணய உரிமை வேண்டாம், வாக்குவெடுப்பு வேண்டாம். காஷ்மீரிலிருந்து இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும், வியட்நாமிலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டும் என்று நாம் கேட்கவில்லையா? ஏன் காஷ்மீரிலிருந்து இந்திய ராணுவத்தை வெளியேற சொல்லும் போது உங்கள் நாக்கு ஏன் சுளுக்கிக் கொள்கிறது? நான் அடிக்கடி சொல்வதுண்டு நண்பர்களே, காஷ்மீர் இந்தியாவின் வடக்கிலே இல்லை, இந்தியாவுக்கு வடக்கிலே இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு வடக்கிலே இருக்கிற அந்த காஷ்மீர் தான் இந்திய அரசியலின் மையத்தில் இருக்கிறது. தேர்தலில் ஓட்டு கேட்கணுமா? காஷ்மீர் என்ன சொல்கிறார்கள்? பாஞ்சாலத்து உழவர்கள் தில்லியை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். மோடி கும்பல் அவர்கள் மீது பொருளியல் முற்றுகை செய்தது, அவர்கள் அறவியல் முற்றுகை செய்திருக்கிறார்கள். இஸ் a moral siege. அவர்கள் ஒரு வன்முறையில் விடுபடவில்லை. ஆனால் இந்திய அரசு கண்ணீர் புகை, குளிர்ந்த நீரை பீச்சி அடித்தல், தடியடி, எல்லா கொடுமையும் செய்கிறது. பாஞ்சாலத்து நெருப்பு இந்திய நாடு முழுவதும் பரவுவது ஒன்றுதான் பாசத்தை வீழ்த்துவதற்கான வழி. அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடுவது அல்ல. ஏன்னா அந்த கொள்கைகள் 91 வர்ற கொள்கைகளைத்தான் அவர்கள், அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு வருகிறது. காங்கிரஸ் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் போய் உள்துறை அமைச்சரை பார்த்து இந்த வேளாண் சட்டங்களை கைவிடுங்கள் என்று கேட்கவில்லை, 2 தரப்புக்கும் திருப்திகரமான ஒரு முடிவை காண வேண்டும் என்கிறார். உங்களால் மறுக்க முடியுமா? அது எப்படி 2 பேருக்கும் நிறைவான ஒரு முடிவு? இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் நீங்கள், அவன் என்ன சொல்றான்? காஷ்மீர் மக்கள் போராடினா எல்லாம் பாகிஸ்தானி, பஞ்சாப் மக்கள் போராடினா எல்லாம் காலிஸ்தானி, தமிழ்நாட்டு மக்கள் போராடினா எல்லாம் விடுதலை புலி. என்ன முத்திரையா? ஒரு தமிழனுக்கு விடுதலை புலியாக இருப்பதற்கு உரிமை உண்டு, ஒரு பஞ்சாபியனுக்கு காலிஸ்தானியாக இருக்க உரிமை உண்டு, ஒரு காஷ்மீரி தன்னுடைய வருங்காலத்தை தானே தீர்மானித்துக் கொள்ள உரிமை உண்டு. ஆனால் அவன் உழவனாக இருக்கக்கூடாதா? தொழிலாளியாக இருக்கக்கூடாதா? தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்க்க கூடாதா? உழவை அழிப்பதற்கான சட்டத்தை எதிர்க்க கூடாதா? இந்த கேள்விகளை எல்லாம் நம்முடைய அரசியல் வாழ்விலே எழுப்பியது காஷ்மீர் ஒரு பக்கம், ஈழம் ஒரு பக்கம். வடகிழக்கிலே மணிப்பூர் மன்னரை தில்லிக்கு கொண்டு வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கி மணிப்பூரை இணைத்துக் கொண்டீர்கள். நீங்க மணிப்பூர்ல போய் வாக்கெடுப்பு நடத்துவீர்களா?
அடக்குமுறை சட்டங்களை எதிர்க்கிறீர்கள். ஆனால் வடகிழக்கிலே செயல்படுத்தப்படுகிற ஆயுதப்படைகள் சிறப்பதிகார சட்டம் ஆப்சாவை எதிர்க்கிறீர்களா? கேரளத்திலே பினராயி விஜயன் அவர்கள் பயன்படுத்துகிற மோதல் கொலை என்ற அடக்குமுறை உபாயத்தை எதிர்க்கிறீர்களா? இந்த மாவட்டத்திலே எஸ்எஃப்ஐ செயலாளர் எதிர்க்கிறார். இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற படிப்பினைகள், ஈழத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற படிப்பினைகள். அண்மை கால வரலாற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். 2009 நடந்த அந்த இனவழிப்பு மிகப்பெரிய இழப்பு இந்த இனத்திற்கு. ஏறத்தாழ 1.5 லட்சம் மக்களை குறுகிய காலத்திலே நாம் இழந்து விட்டோம். அந்த போராட்டம் தோற்றுவிட்டது. தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு உயிரோடு இருக்கிறார் என்பதெல்லாம் கதை, நம்பாதீர்கள். பல போராளி தலைவர்களை நாம் இழந்தோம், நம்முடைய படை இழந்தோம். இவ்வளவையும் இழந்து இந்த இழப்புக்கு நடுவில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய விழிப்பை கண்டோம். நாங்கள் இந்திய தேசியத்தை எதிர்த்து பேசுகிற போது, இந்திய ஒற்றுமை, இந்திய ஒருமைப்பாடு, தமிழனுக்கு வெறுமைப்பாடு என்று பேசுகிற போது, ஐயோ இந்தியாவை பற்றி பேசுகிறீர்களே என்று சொல்லிக் கொண்டிருந்த படித்த இளைஞர்கள் எங்களை தாண்டி போனார்கள். இந்தியா கொலைகார நாடு என்றார்கள். இந்தியாவே போரை நிறுத்து, இலங்கையே போரை நிறுத்தல்ல, இந்தியாவே போரை நிறுத்து. மாணவர்கள், வழக்கறிஞர்கள், வணிகர்கள், எல்லா தரப்பட்டவர்களும் போராடினார்கள். இந்திக்காக தீக்குளித்தவன் 6-7 பேர், ஈழத்திற்காக 17-18 பேர் தீக்குளித்தார்கள். தமிழகத்திலே ஒரு புதிய எழுச்சியை இந்த இன அழிப்பு தோற்றுவித்தது. ஆனால் இந்த இன அழிப்புக்கு நீதி கேட்கிற போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தியாக வேண்டும், சோர்வின்றி நடத்தியாக வேண்டும். அதற்கு நீதி கிடைக்காமல் நாம் விட முடியாது. யூதர்கள் மொத்தம் 90 லட்சம் பேர் ஐரோப்பாவிலே இருந்தார்கள். 60 லட்சம் பேரை ஹிட்லரும் முசோலினியும் பாசிஸ்டுகள், நாஜிகள் படுகொலை செய்தார்கள். எஞ்சியவர்கள் ஒரு 30 லட்சம் பேர். ஆனால் அவர்கள் தங்களுக்கான ஒரு நாட்டை, பாலத்தீன தேசத்தின் பகுதியை பிரித்து எடுத்துக் கொண்டார்கள். ஐநா அதை அனுமதித்தது. அது அவர்களது இனப்படுகொலைக்கு ஈடு செய்கிற நீதி. ஈழத்தமிழர்கள் இன அழிப்புக்கு என்ன ஈடு செய்ய நீதி கிடைத்திருக்கிறது? அமெரிக்கா ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பாடி தீர்மானம் கொண்டு வந்தால் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். அமெரிக்க தீர்மானத்திலே போர்க்கொலை பற்றி இல்லை, மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்களை பற்றி இல்லை, இன அழிப்பு பற்றி பேசவில்லை என்று எடுத்துக்காட்டி விளக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பாலச்சந்திரனுடைய உயிரிழப்பு இங்கே மாணவர் எழுச்சியை தூண்டியது 2013. இது பற்றி நாம் நிறைய எழுதியிருக்கிறோம், விரிவாக விவாதித்திருக்கிறோம். இந்த போராட்டம் இன்றைக்கு ஓய்ந்து விடவில்லை. ஒரு முறை டி.கே. ரங்கராஜன் இந்த போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இலங்கைக்கு போனார். போய் வந்த பிறகு சொன்னார், தமிழர்கள் இப்போதெல்லாம் தனிநாடு கேட்பதில்லை என்று சொன்னார். உண்மையோ பொய்யோ நான் திருப்பி கேட்டேன். அவர்கள் தனிநாடு கேட்ட போது நீங்கள் ஆதரித்தீர்களா என்று கேட்டேன். 77 தேர்தலில் ஓட்டு போட்டார்களே, 19 இடத்தில் 18 இடத்தை தமிழீழ கோரிக்கைக்கு அளித்தார்கள். அப்போது நீங்கள் ஆதரித்தீர்களா? இப்ப அவர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா இவர்கிட்ட? இதே வார்த்தையை சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னார். சுஷ்மா ஸ்வராஜும் டி.கே.ஆரும் ஒரே குரலிலே பேசுகிறார்கள். அவரும் சொன்னார், நான் போனேன், அங்க எல்லாரும் இப்ப எல்லாம் தனிநாடு கேட்கறது இல்ல, கேட்டுக்கிட்டு இருந்தப்ப ஆதரிச்சீங்களான்னு அவங்களையும் கேட்கணும். தமிழீழ மக்களை பொறுத்தவரை விடுதலை அவர்களது உயிர் மூச்சு. உங்களுக்கு வேணுமோ வேண்டாமா அது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அவர்களுக்கு உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், குடிக்க நீர் வேண்டும், இருக்க இருப்பிடம் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனத்துக்கு ஒரு நாடு வேண்டும். மொழி, மொழிக்கு ஒரு இனம், இனத்துக்கு ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு வேண்டியது இறைமை. இது உலக நியதி, உலக நெறி. இதன் அடிப்படையில் தான் நமீபியா விடுதலை கேட்டது. இதன் அடிப்படையில் தான் கிழக்கு தைமோர் விடுதலை கேட்டது. இதன் அடிப்படையில் தான் பழைய யூகோஸ்லாவியாவில் கொசோவாவும் ஹெர்சகோவினாவும் மற்ற பல இனங்களும் விடுதலை கேட்டன. இன்றைக்கும் பிரான்சிலும் இருந்து விடுதலை பெறுவதற்கு போராடுகிற குடியேற்ற நாடுகள் உண்டு. குர்திஷ் மக்கள் விடுதலைக்கு போராடுகிறார்கள். பாலத்தீன மக்கள் விடுதலைக்கு போராடுகிறார்கள். பாலத்தீன விடுதலையை ஆதரிப்போம், குர்து விடுதலையை ஆதரிப்போம், ஈழ விடுதலையை ஆதரிப்போம். இந்த புவிப்பரப்பெங்கும், கண்டங்கள் எங்கும்
அரசுகள் இல்லாத தேசங்கள் அரசுகளுக்காக போராடுகின்றன. இது சாத்தியமா என்று கேட்கிறார்கள். சாத்தியமானதையெல்லாம் செய்து விட்டீர்களா? சாத்தியமா இல்லையா என்பது அல்ல கேள்வி, தேவையா இல்லையா என்று கேட்டு பாருங்கள். ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடங்கப்பட்ட போது 1945 50க்கு கீழ் அரசுகள் உறுப்புகளாக இருந்தன. இன்றைக்கு அதே ஐநாவில் 200 உறுப்புகள் இருக்கின்றன. யார் தங்க தாம்பாளத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் தனி நாடுகளை? போராடி போராடி வென்றார்கள். ஏன் முடியாது? ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான அந்த அரசுரிமை, தோழர் லெனினின் அந்த உயிர் மூச்சான கொள்கை, அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் 87 இந்திய அமளிப்படை எடுப்பின் போது பொய் சொல்லுகிற தொலைக்காட்சிகளை உடைக்கிற போராட்டத்தை கலைஞர் நடத்தினார். ராஜபாளையத்தில் அவர் பேசுகிற பொதுக்கூட்ட திடலுக்கு விடுதலை புலிகள் திடல் என்று பெயரிட்டார். இன்றைக்கு இருக்கிறது. பகத்சிங்கை ஆதரிக்கும் போது ஏன் பிரபாகரனை ஆதரிக்க கூடாது என்று சட்டப்பேரவையிலேயே கேட்டார். இதெல்லாம் நியாயம், நாம் ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் இந்த இன அழிப்பு நடக்கிற நேரத்தில் பதவி விலகுவோம் என்ற ஒரு மிரட்டலை விடுத்துவிட்டு போர் நிற்காமலே, ஆயுதம் கொடுப்பது நிற்காமலே தொடர்ந்து பதவியிலே நீடித்ததை தமிழ் மக்கள் வருத்தத்தோடு பார்க்கிறார்கள். உலக தமிழர்கள் அதனை இரண்டகம் என்று பார்க்கிறார்கள். ஏன்? அதனால் என்ன பலன்? தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பு என்று கொடுத்த போது ஐயோ ஆட்சி போய்விடும், கைவிடுங்கள் என்று அன்றைக்கு மேலவை தலைவராக இருந்த குன்றக்குடி அடிகளார் மற்றவர்கள் எல்லாம் அறிவுரை சொன்னார்கள். பிற்காலத்திலே கலைஞர் சொன்னார், இல்லை, அவர்கள் சொன்னதற்காக நான் அதை திரும்ப பெற்றிருக்க கூடாது, அதற்காக ஒரு முறை பதவி இழந்திருக்கலாம் என்றார். ஏன்? ஈழத்தை ஆதரித்ததற்காக ஒரு முறை பதவி இழந்திருந்தால் என்ன குடிமொழிக்கு போயிருக்கும், என்ன கெட்டு போயிருக்கும்? பதவியை கொண்டு காப்பாற்ற முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி இன அழிப்பை தடுக்க உதவார். ஏனென்றால் அது தில்லி அரசினுடைய கண்காணி பதவி. ஆனால் இந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு தமிழ் மக்களை திரட்டி போராடி இன்றைக்கு பாஞ்சாலத்து உழவர்கள் தில்லியை எல்லையிலே முடக்கி இருக்கிறார்களே, அதுபோல தில்லி அரசினுடைய அலுவலகங்களை, ஆட்சி பீடங்களை இந்த தமிழ்நாட்டிலே நாம் முடக்கி இருந்தால் இந்தியா போரை நிறுத்த வேண்டிய அழுத்தத்தை பெற்றிருக்கும், சிங்களத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கும், உலக அரங்கிலே பேசி இருக்கும். ஒரு காமன்வெல்த் மாநாடு நடக்கிறது, இந்திய தலைமை அமைச்சர் போகிறார், இந்த உறவை இப்படியே நீடிக்க கூடாது, இதற்கு ஏதாவது ஒரு சிறு விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் வெற்றி அல்லது வீரச்சாவி என்ற முழக்கத்தோடு நான் பட்டினி போராட்டத்தை தொடங்கினேன். அன்றைக்கு திமுக ஆதரித்தது, எல்லா கட்சிகளும் ஆதரித்தார்கள். அன்றைக்கு முதலமைச்சரே, பிரதமரே கடிதம் எழுதினார். தமிழர்களின் கோரிக்கையை பரிவோடு பரிசு அவரை போக விடாமல் தடுத்தோம். போனால் என் பிணத்தின் மீது போகட்டும் என்று நான் அறைகோல் விடுத்தேன். ஒரு நபர் அல்ல, தமிழ் மக்களுடைய எழுச்சியுடைய ஒரு அடையாளம். கடலை தொடுகிற சிற்றலை என்பது கடலிலே இருக்கிற ஆழமான கடலினுடைய ஒரு வெளிப்பாடுதான். தமிழ் மாணவர்கள், தமிழ் மக்களுடைய போராட்டம் ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி அது. ஏன் நாம் கைவிட்டு விட வேண்டும்? எனவேதான் நண்பர்களே, தமிழ் ஈழ போராட்டம், நேற்று விடுதலைக்கான போராட்டம், இன்று நீதிக்கான போராட்டம், தொடர்கிற போராட்டம், அரசில்லாத தேசமாகிய தமிழீழம் இறைமையுள்ள அரசு கொண்ட தேசமாக மாறுவதற்கான போராட்டம், பன்னாட்டு சட்டங்களை மீறிய குற்றங்களுக்காக ராஜபக்சே உடன்பிறப்புகள் குற்றவாளிகளை கூண்டிலேற்றுவதற்கான போராட்டம், தமிழீழ மக்கள் தங்கள் வருங்காலத்தை முடிவு செய்து கொள்வதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கான போராட்டம் ஈழத்திலே நடக்கிறது, தாயகத்திலே நடக்கிறது. தமிழர்களின் முதல் பெரும் தாயகம் தமிழகத்திலே நடக்கிறது. தமிழீழத்தின் ஒரு பகுதி உலகெங்கும் புலம்பெயர் தமிழுலகமாக, டயஸ்போராவாக இருக்கிறது, அங்கேயும் நடக்கிறது. இந்த மூன்று தளங்களிலும் நடக்கிற இந்த போராட்டம், இது மக்கள் ஆதரவை பெற்று, தோழமை ஆற்றல்களின் ஆதரவை பெற்று, சிங்கள சமூகத்திலும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி, பகைவனை தனிமைப்படுத்தி, இந்திய பெருங்கடல் என்ற இந்த முக்கியமான மூலோபாயமான மூல உத்தி சார்ந்த
இந்த மையத்தில் இடம்பெற்றிருக்கிற தமிழீழம் சிங்கள பகுதிக்கு இருக்கிற கடலை விட நமக்கு இருக்கிற கடல் அதிகம். ஏன் அவன் கடலுக்கு ஓரத்தில் இருக்கிறான் என்பதற்காக சீனா அமெரிக்கா அப்படித்தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நாம் எல்லா வகையிலும் இந்த வாய்ப்புகளை, புறநிலை வாய்ப்புகளை, சிங்களம் 2 தோல்விகளை அடைந்திருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தோல்வி, இன அழிப்புக்கு பிறகும் போராடுகிற மக்களை ஒடுக்க முடியவில்லை. இத்தனைக்கு பிறகும் கொலைகாரர்களே ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் தாய்மார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக தெருவிலே நின்று நாட்கணக்கில், மாதக்கணக்கில், ஆண்டு கணக்கிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக, இழந்த நிலங்களை மீட்பதற்காக, கால்பரப்பில் இருக்கிற சிங்கள படையை வெளியேற்றுவதற்காக, காணாமல் அடிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்காக அல்லது அவர்களுக்கு நீதி பெறுவதற்காக, பன்னாட்டு புலனாய்வுக்காக தமிழீழ மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இன அழிப்பின் மூலம் போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று மனப்பால் குடித்த ராஜபக்சேக்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த விடுதலை போராட்டத்திற்கு மாற்றான ஒரு மாற்று தீர்வை முன்வைப்பதிலே அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். 13வது திருத்தம் என்றார்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றார்கள், சுயாட்சி என்றார்கள், கூடுதல் அதிகாரம். எது கிடைத்தது? சம்பந்தனையாவும் சுமந்திரனும் இதோ இந்த ஆண்டிலே தீர்வு, அடுத்த ஆண்டிலே தீர்வு, தீபாவளிக்குள் தீர்வு, பொங்கலுக்குள் தீர்வு என்று சொல்லி சொல்லி பார்த்தார்கள். நல்லாட்சி வந்து விட்டது. உங்களால் ஒரு அரசமைப்புக்கான வரைவை கூட முன்வைக்க முடியவில்லை. நாங்கள் கூட அவர்கள் வைத்து விட்டால் நாம் மாற்று அரசமைப்பு வைக்க வேண்டும் என்று தமிழகத்திற்கான ஒரு அரசமைப்பு குழுவை உருவாக்கினோம். பிரான்சிஸ் பாயிலும் நானும் சிவபாலனும் அதில் உறுப்பினர்களாக இருந்து எழுத ஆரம்பித்தோம். என்னாச்சு? பொண்ணு வரல. சமஷ்டி தீர்வு எங்க கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உண்மையான தீர்வு இறைமை மீட்பு என்கிற தீர்வு இன்றைக்கு இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திலே நின்று விக்னேஸ்வரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று முழங்குகிறார்கள். சரத் பொன்சேகாவை பார்த்து நீ இனக்கொலை குற்றவாளி என்று விரல் நீட்டி பேசுகிறார்கள். என்றைக்காவது இந்திய நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம்? மைக்கோ சொல்லி இருக்கிறார், அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்கிய இந்திய ஆட்சியாளர்களை பற்றி இப்படி நாம் பேசி இருக்கிறோமா? கச்சத்தீவை தூக்கி கொடுத்தவர்களை பற்றி பேசி இருக்கிறோமா? தந்தை செல்வா கூட்டாட்சி கோரிக்கை வைக்கிற காலத்தில், தமிழீழ கோரிக்கையை வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இயற்றிய காலத்தில் தமிழகத்திற்கு தனி அஞ்சல் தலை வெளியிட்டார். தமிழீழ மக்கள் எல்லோரும் சேர்ந்து இலங்கை அஞ்சல் சேவையை புறக்கணித்தார்கள். அப்படி ஏதாவது ஒரு போராட்டத்தை இங்கே நாம் பார்த்ததுண்டா? நண்பர்களே, நம்முடைய சக்தி, நம்முடைய ஆற்றல், நம்முடைய உணர்வு போராட்ட களத்திலே மட்டும்தான் செலவிடப்பட வேண்டும். நாம் மதிமயங்கி போய் பதவி ஆசைக்கு நம்முடைய உழைப்பை கொடுத்து விடக் கூடாது. அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்திய அரசமைப்பு அவர்களை கண்காணிகளாக மட்டுமே வைத்துக் கொள்ளும். அண்ணாவால் சாதிக்க முடிந்ததா? சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்திற்கும் போய் தனி திராவிட நாடு பெற முடிந்ததா? அல்லது அவர் கேட்ட மாநில சுயாட்சி பெற முடிந்ததா? முடியலையே. ஏன்? அவர் குற்றம் அல்ல, இது அமைப்பின் குற்றம். அந்த பாடங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாலே செல்கிறவன் தடிக்கு விழுந்தால் பின்னாலே போகிறவனுக்கு விளக்கு தேவையில்லை என்று ஒரு ஹங்கேரிய பழமொழி. அவங்க முன்ன போனாங்க, தடிக்கு விழுந்துட்டாங்க. அரசியல் திசை மாறிவிட்டது, மடை மாறிவிட்டது. எந்த ஏகாதிபத்தியம் என்று அண்ணா அழைத்தார இந்திய ஏகாதிபத்தியம், அதை எதிர்க்க புறப்பட்டவர்கள் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு சப்பை கட்டுகிற பரிதாப நிலைக்கு உள்ளாகிவிட்டார்கள். நாம் மீண்டும் அதே பாதையிலே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஐரிஷ் மக்களைப் போல, வியட்நாம் மக்களைப் போல நாமும் போராட்ட அரசியலை வளர்ப்பதற்கு ஈழத்திடமிருந்து பாடம் கற்க வேண்டும். தலைவர் பிரபாகரன் படத்தை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் என்று பேசுவதற்கே கூச்சப்பட வேண்டி இருக்கிறது.
பெங்களூருக்கு அழைத்து போனார்கள் பிரபாகரனை. நீங்கள் வடக்கு மாநில முதலமைச்சராகி விடுங்கள், ஜெயவர்தனா உங்களுக்கு அந்த பதவியை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று எம்ஜிஆர் சொன்னார். பிரபாகரன் சொன்னார், அண்ணா இது முதலமைச்சருக்கான போராட்டம் அல்ல, இது விடுதலைக்கான போராட்டம், இது உதவாது என்று சொன்னார். அப்புறம் எப்படி அந்த படத்தை வைத்துக் கொண்டு நாம முதலமைச்சருக்காக போட்டி போட முடியும்? எனவே நண்பர்களே, ஈழத்திடமிருந்து நாம் பாடம் கற்போம், அவர்களது வெற்றிகளில் இருந்து வீரம் பெறுவோம், தோல்விகளிலிருந்து பாடம் பெறுவோம். தமிழக அரசியலை கொள்கை சார்ந்த, ஈகம், அறிவு, உழைப்பு சார்ந்த அரசியலாக மாற்றி அமைப்பதற்கு அந்த படிப்பினைகளை பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணா படிப்பு வட்டத்திற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி. ஆழமான அருமையான உரை. நண்பர்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க அந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேர் சொல்லும் போது நீங்க உங்க கேள்வியை முன்வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா புரட்சி ஓங்குக, நீங்க உங்க கேள்வி முன்வைங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க தோழர். வணக்கம் ஐயா. 17வது திருத்தம் தான் மொழி உரிமைக்கான திருத்தமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. ஆனா அதை பெறுவதற்கு எந்த வகையிலையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவி உதவாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி ஒரு வகையான அரசியல் ரீதியான பதவியா கருதுறோம். திருத்தத்தையும் அரசியலா கருதலாம் இல்லையா? இதுக்கு அது எந்த வகையிலும் உதவாது அப்படிங்கிறது முரண்பாடா இருக்க மாதிரி நான் கேட்கறது. ஒரு ரோட் மேப் காட்டுங்க. என்ன ரோட் மேப்னா, முதலமைச்சர் 17வது திருத்தம் இல்லாத பேரு 17வது உறுப்பு. 17வது உறுப்பை பெறுவதற்கு முதலமைச்சருடைய கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ்ல என்ன இருக்கு? முதலமைச்சருக்குரிய அரசமைப்பு சட்ட அதிகாரங்களில் அரசியல் சட்டத்தை திருத்துகிற அதிகாரம் இருக்கா? அது இல்லைங்கய்யா. அப்ப என்ன பண்ண முடியும்? இல்லைங்கய்யா, அந்த ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்மானங்களா அதை முன்மொழிவதற்கான வாய்ப்புங்கிறது சட்டமன்றத்துக்கு இருக்கு. இப்ப நம்ம கடந்த காலத்துல எத்தனையோ தீர்மானங்கள் வந்துருச்சு. போரை நிறுத்த சொல்லி கலைஞர் 3 தீர்மானங்கள் போட்டாரு. போர்க்குற்றம்னு கருதணும், இலங்கையை பகை நாடா கருதணும்னு ஜெயலலிதா 3 தீர்மானங்கள் போட்டாங்க. 72ல மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் முன்மொழிந்து கொண்டு வந்தாரு. ராஜமன்னார் குழு அறிக்கை வந்துச்சு. என்ன நடந்திருக்கு? இந்திய அரசு எந்த விதத்திலையும் அந்த அசைக்கலையே. சட்டத்துல கட்டாயம் இல்லையில. உங்க தீர்மானங்களை நம்ம அறமதிப்பு தான் உண்டு, இதுக்கெல்லாம் அறஞ்சார்ந்த மதிப்பு உண்டே தவிர மாரல் வேல்யூ தான் இருக்கு, லீகல் வேல்யூவே இல்லையே. முதலமைச்சருடைய உத்தரவுகளுக்கோ சட்டமன்ற தீர்மானங்களுக்கோ இல்லையே. அதனால அது ஒன்றும் பயன் இல்லையே. ஏன் அதுல போய் உழைப்பை செலவிடணும்? அப்ப நிச்சயமா அது போராட்டத்தின் மூலமா மட்டுமே சாத்தியமாங்கய்யா. ஆமா, போராட்டத்தின் மூலமா மட்டும்தான் சாத்தியம். அந்த போராட்டத்திற்கு துணை வருகிற பதவிகளாக அந்த பதவிகள் இருக்கணும்னா அது ஒரு மக்கள் எழுச்சியின் பின்னணியில் அந்த பதவிகள் வந்துச்சுன்னா செய்யலாம். மக்கள் எழுச்சி இல்லாமல் வச்சுட்டு பதவிகளை மட்டும் பெற்று செய்ய முடியாது. உண்மையில அந்த பதவிகளுக்கு வரவும் முடியாது. எழுச்சி இல்லாம ஆளும் வகுப்பு அதை அனுமதிக்காது. ஐயா, அந்த ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தம் உடன்பாடுன்னு சொல்றாங்க. ஆமா, அது குறித்து ஐயா அந்த உரையில சொல்லல. கொஞ்சம் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், சொல்லலாம், நேரத்துக்காக பார்த்தேன். ஏன்னா அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் நாங்க எல்லாம் மிக கடுமையா போராடினோம். சந்துருவை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், ஹரிபரந்தாமனை போன்றவர்கள், விஜயகுமாரை போன்றவர்கள் அந்த கட்சிக்குள் நடத்திய பெரிய போராட்டம் அதுக்குதான். இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்று சொல்லுகிற அந்த ஒப்பந்தம் ஒன்று, அதை பற்றி அதில் விவாதிக்கப்படுகிற பொருள் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான எல்லை சிக்கல் அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, அதனால அந்த பிரச்சனையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒப்பந்தம் போடுவதற்கான அருகதை கிடையாது. நோ லோக்கல் ஸ்டாண்டிங். நம்பர் 2 என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து போன தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான ஒப்பந்தம், கடந்த காலத்துல கொத்தலவாலா ஒப்பந்தம், பிற்காலத்துல சாஸ்திரி சினிமா ஒப்பந்தம், இதெல்லாம் அதை பற்றியது. அதை பத்தி கூட ஒப்பந்தம் போடலாம். ஆனால் ஈழத்தமிழர்களை பற்றி, வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழர்களை பற்றி
ஒப்பந்தம் போடுவதற்கான எந்த சட்ட தகுதியும் இந்திய அரசுக்கு கிடையாது. சட்டவிரோதமான ஒப்பந்தம் அது. அதுக்குள்ள என்ன நீங்க வச்சு கொடுத்தாலும் சரி. அடுத்த செய்தி இன்னொன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஒப்பந்தத்தை ஒருபோதும் இது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்டா நேஷனல் அக்ரிமெண்டா டொமெஸ்டிக் அக்ரிமெண்டா? சரி, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். எந்த பன்னாட்டு ஒப்பந்தத்திற்கும் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறணும், ராட்டிபிகேஷன் வரணும். ஆனா இந்த ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்றத்தில் ராட்டிபிகேஷனே வாங்கல. ஏன்னா இது இன்டர்நேஷனலா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஐநா உட்பட எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை. அப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோத ஒப்பந்தம். ஒரு கல்யாணத்துக்கு வருகிற புரோகிதர் மாப்பிள்ளைக்கு பதிலா அவரே பொண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரியான ஒரு வேலை இது. நான் உங்க 2 பேருக்கு சமரசம் பண்ணி வைக்கிறேன், பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணாரு, புரோகிதர் தாலி கட்டிட்டார். அதான் நடந்தது. நீங்க போராளிகள்கிட்ட பேசுங்க, ஈழ விடுதலைக்காரங்க யாராவது அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினீங்களா? யாராவது தப்பா சொல்லுவாங்க. இங்க பிரபாகரன் கையெழுத்து போட்டாரு. எப்ப கையெழுத்து போட்டாரு? அதனால ஒருபோது நடக்கல. அமிர்தலிங்க கூட கையெழுத்து போடாத போது பிரபாகரன் எப்படி கையெழுத்து போடுவார்? இவங்களை யாரு கேட்டாங்க? கையெழுத்து கேட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது, மிக தெளிவா வச்சுங்க, திம்பு கோட்பாடுகள் என்று 4 கோட்பாடுகள் நான் வேகமா சொல்லிட்டே போனேன். தமிழீழ மக்கள் ஒரு தனி தேசிய இனம், வடக்கு கிழக்கு அவர்களுடைய பாரம்பரிய தாயகம், அந்த தாயகத்தில் அவர்கள் வருங்கால வாழ்வை தீர்மானிக்கிறதுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. 4வது தான் மலையக தமிழர்கள், கொழும்பு தமிழர்கள், இலங்கை முழுவதும் இருக்கிற மற்ற தமிழர்களுடைய மனித உரிமைகள், அரசியல் உரிமைகள் பற்றியது. இதான் 4. இந்த 4 கோட்பாடுகளை வைத்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நீங்கள் உரசி பார்த்தால் அது தோல்வின்னு தெரியும். இதுல ஒன்றை கூட அது நிறைவேற்றவில்லை. அது ஒரு வஞ்சகமான ஒப்பந்தம். ஒப்பந்தத்தினுடைய முதல் வாக்கியம் எப்படி தொடங்கி தெரியுங்களா? தி நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் எ ஹோம்லேண்ட் ஆஃப் தமிழ்ஸ். நிறுத்தல, அலாங் வித் தமிழர்களின் தாயகம். எப்படி? யாரோட? அலாங் வித் சினலிஸ், முஸ்லிம்ஸ், பர்கர்ஸ், மூர்ஸ் எட்ஸெட்ரா. அதுக்கு தாயகம்னா பேரு. இப்ப தமிழ்நாட்டை பத்தி சொல்றோம், நாங்க தமிழர் தாயகம். தமிழர்கள், தெலுங்கர்கள், இந்திக்காரர்கள் எல்லோருக்கும் தாயகம் அப்படின்னு சொன்னா தமிழர் தாயகம்னு பேரா அதுக்கு. இதான் அந்த ஒப்பந்தம். வடக்கு கிழக்கு இணைப்பது, கிழக்குல மட்டும் வாக்கெடுப்பு நடத்தணும், வடக்குல வாக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க. ஒவ்வொன்றா பற்றி உண்மை என்னன்னா, இந்திய படையை கொண்டு போய் இறக்குவதற்கு, ஜெயவர்தனாவின் கூலிப்படையாக இந்திய படையை கொண்டு போய் இறக்குவதற்கு, விடுதலை புலிகளை ஒழித்து கட்டுவதற்கு சூழ்ச்சி செய்து உருவாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் அந்த உடன்படிக்கை. அதனால் தமிழர்களுக்கு ஒரு பயனும் இல்லை. தமிழீழ மக்கள் இந்தியா நம்ம தாயகம், நம்ம தோழமை நாடு என்றெல்லாம் நம்பி இருந்ததுனால உடனடியா எதிர்க்காமல் காலம் எடுத்துக்கொண்டு அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற தேவை விடுதலை புலிகளுக்கு இருந்துச்சு. மற்றபடி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அவங்க யாரும் கேட்கல. நீங்க போய் ஆயுதங்களை ஒப்புக்கு ஒப்படைங்க. ஆனா அவங்க ஆயுதங்களை ஒப்படைத்தார்கள். நம்முடைய ஹர்கிஷன், அவர் பேர் என்னங்க, ஹர்கிரத் சிங், இந்திய படையினுடைய கட்டளை தளபதி எழுதின புத்தகம் இருக்கு, தி ஐபிகே ஸ்டோரி ரீடோல்ட். நாங்க இதெல்லாம் கூட எடுத்து போட்டோம், உங்களுக்கு வேணும்னா நான் அனுப்புறேன். அந்த புத்தகத்தில் அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். ஒரு பக்கம் புலிகளிடம் ஆயுதங்களை கைப்பற்ற சொல்லி எங்களுக்கு சொன்னார்கள், மறுபக்கம் ரா அமைப்பு கப்பலில் திரிகோணமலைக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து இபிஆர்எல்எஃப் கையில் ஒப்படைத்து அந்த ஆயுதங்களால் அமைதிப்படையை தாக்கினார்கள். இது இப்படிதான் போரே ஆரம்பமானது. இதை யார் சொல்லியிருக்கிறார்? இந்திய படை தளபதியே சொல்லியிருக்கிறார். ஆக ராவும் இந்திய அரசும் இந்திய ராணுவத்தை அங்க கொண்டு போய் பலியிட்டார்கள். அவங்களுடைய புவிசார் அரசியல் தேவைகளுக்காக பலியிட்டார்கள். சென்னை கூட்டத்தில் எம்ஜிஆர் கையை உயர்த்தி ராஜீவ்காந்தி சொன்னார் இல்லையா, உலகத்தில் 2வது தமிழ் மாநிலத்தை உண்டாக்கி இருக்கிறோம்னு. அதான் அதுக்கு உண்மை. என்ன நோக்கம்? ஈழத்தை இந்தியாவோடு இணைத்து சிக்கிமை இந்தியாவுக்கு அடிமைப்படுத்தினது போல, தமிழகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது போல ஈழத்தையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்திய ஆளும் வகுப்பினுடைய திட்டம். ஜெயவர்தனாவை பொறுத்த வரைக்கும் புலிகளை எடுத்து தோற்கடிப்பதற்கு நமக்கு ஒரு கூலிப்படை வேணும். அது கூலி வாங்காத கூலிப்படை வேணும். ஏன்னா அவனுக்கு முட்டை கூட இங்கே தான் வாங்கிட்டு போனான் இந்திய ராணுவத்துக்கு, அவன் கொடுக்க மாட்டேன்டா. அப்படி ஒரு திட்டம். இந்த 2 அங்க ஒண்ணு சேர்ந்துச்சு. ஆனால் விடுதலை புலிகளுடைய வீரமிக்க அந்த போராட்டம், தமிழீழ மக்களுடைய துணிச்சலான அந்த எதிர்ப்பு இந்திய சூழ்ச்சியை முறியடித்தது, அந்த சூழ்ச்சி வலையை அறுத்தது. அதனால இந்திய இலங்கை இன்னைக்கு சொல்லுங்க, இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி மோதியை பேச சொல்லுங்க, வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, விட்டுட்டாங்க. அதனால இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது மோசடி, ஏமாற்று. அன்றைக்கு இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்காக
இந்த தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக இயக்கம் நடத்தியவர்கள் ஒன்னு சங்கரையா, இன்னொருத்தர் மாப்போ சிவஞானம், இன்னொருத்தர் ஜெயகாந்தன், இன்னொருத்தர் தமிழ்வாணன். இவங்க தான் தமிழ்நாட்டில் தூக்கி வச்சுட்டு ஆடினவங்க இந்திய இலங்கை ஒப்பந்தம்னு சொல்லிட்டு. நாம் அதை தோலுரித்து காட்டணும். இந்த ஒப்பந்தத்தில் இல்லாதையெல்லாம் பொய் பொய்யா இவங்க சொல்லி பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மேடைக்கு மேடை மறுத்து பேசணும். நாங்க நல்ல தோழர், அதான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு மேல தெரியணும்னா நான் ஏற்கனவே எழுதி இருக்கிறேன். நீங்க எனக்கு தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரி ஐயா, ஒரு சின்ன கேள்வி, கடைசி கேள்வி, இறுதியா கேளுங்க. பல்வேறு தேசிய இனங்களுடைய இருப்பிடமா எனக்கு இந்தியா இருக்கு இல்லையா, ஒன்றியமா இருக்கு. இவங்களை கட்டுப்படுத்தியே வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகமா இருக்குங்கய்யா. ஆஹா, நல்ல கேள்விங்க. இது யூனியன் ஆஃப் நேஷனாலிட்டிஸ் இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்றான். நம்முடைய தேசத்தை அவன் ஸ்டேட் என்று வர்ணிக்கிறான். உண்மையில இந்தியா நேஷன் அல்ல, இந்தியா தான் ஸ்டேட். அப்ப இந்தியா இஸ் எ ஸ்டேட் ஆஃப் நேஷன்ஸ். இதை எப்படி மாத்தி சொல்றான்? நேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றான். இப்படி சொல்றதுனால என்ன பயன் உங்களுக்கு? தமிழ் ஆட்சி மொழியாக முடியல, தமிழ்நாட்டுக்கு எல்லை பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஆட்சி புல கட்டுக்கோப்பு இல்லை, தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான கச்சத்தீவை தூக்கி கொடுத்து இலங்கையோட நட்பு பாராட்ட முடிகிறது. தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையிட முடிகிறது. நரிமணம், பெட்ரோல், நெய்வேலி எல்லாத்தையும் கொள்ளையிட முடிகிறது. தமிழ்நாட்டின் காவிரி உரிமை, பவானி உரிமை, முல்லை பெரியாறு உரிமையை மறுக்க முடிகிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறித்து விட்டு தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் இந்த வேலை வாய்ப்புகளை பறிப்பதற்கு வாய்ப்பளிக்க முடியாது. இப்ப கடைசியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் மருத்துவ கல்லூரிகளில், தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படுகிற மருத்துவ கல்லூரிகளில் ஆல் இண்டியா கோட்டா என்று சொல்லி அதில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல், அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் செக்ஷன் சிஎஃப்எஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டை உடனே வழங்கி பார்ப்பனர்களின் கல்வி வேலை வாய்ப்புகளை உயர்த்த முடிந்திருக்கிறது. இன்னும் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். தமிழ்நாடு எப்படியெல்லாம் இந்தியாவால் வஞ்சிக்கப்படுகிறது என்று அண்ணாவே நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் காலத்துக்கு பிறகு இன்னும் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லாத்தை விட நம்முடைய மொழி தேசிய மொழி. நம்முடைய மொழியில் செய்கிற ஒளிபரப்பை வட்டார ஒளிபரப்புன்னு சொல்லிட்டு இப்ப இந்த தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் சமஸ்கிருதத்துல செய்தி படிக்க சொல்றானே, தமிழ்நாட்டுக்கு இறைமை இருந்தால் இது நடக்குமா? நடக்க விடுவோமா? ஒரு சாதாரண எடப்பாடி கூட விட மாட்டாரே. இது ஐயா சமஸ்கிருதத்துல எதுக்கு படிக்கிற, யாருக்காக படிக்கிறேன்னு. அதனால நிறைய பட்டியலிட்டு சொல்லலாம். என்னுடைய அரசியல் வகுப்புகளுக்கு வாங்க, நான் ரொம்ப விரிவா இதுக்கான சான்றுகளோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு முழக்கம் வந்துச்சுங்களா, அதை பத்தி யார் நீங்க கேக்குறீங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா பற்றிய? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு பேர் வச்ச உடனே நம்ம அது மாதிரி பேர் வச்சுக்கலாம்னு ஒரு ஆசை வருது. இன்னும் சொல்ல போனா, நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு பேரவையில நடந்த விவாதங்கள்ல சில இடதுசாரி உறுப்பினர்கள் ஒரு யோசனை சொன்னாங்க. யூனியன் ஆஃப் இந்தியன் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ், யுஎஸ்எஸ்ஆருக்கு பதிலா நம்ம யுஐஎஸ்ஆர் என்று வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்டாங்க. எங்க யுஐஎஸ்ஆர் பேரெல்லாம் வச்சுக்கலாம், அசந்தா வச்சிடலாம். அதனால சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் வந்துருமா இங்க? அது மாதிரிதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பது அவங்க 13 குடியரசுகள் பிரிட்டனிடமிருந்து தாய்நாட்டிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவங்க நம்ம தனித்தனியா இருக்க வேணாம், ஒன்னு சேருவோம்னு கூடி அவங்களா சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு ஃபெடரேஷன். அப்புறம் அது கான்ஃபெடரேஷன். அது உருவாக்குனதுல 13, அந்த கொடியில இன்னைக்கும் அந்த அடையாளமா 13 கோடு இருக்கு. 6 வெள்ளை கோடு, 7 சிவப்பு கோடு. இதான் 13 குடியரசு. கொஞ்ச காலத்துல ஒவ்வொன்றா சேர்ந்தாங்க. கடைசியா ஹவாய் சேர்ந்துச்சு. எனவே இந்த 50 குடியரசும் சேர்ந்து இப்போது என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அந்த 50 விண்மீன்கள் அதுல இருக்கிறதுனுடைய அடையாளம் அதுதான். இதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அம்பேத்கர்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, ஏன் இந்தியாவை நம்ம அமெரிக்கா மாதிரி ஒரு ஃபெடரேஷனை வைத்துக் கொள்ளக்கூடாது? அம்பேத்கர் சொன்னாரு, அவங்களா விரும்பி சேர்ந்தாதாங்க ஃபெடரேஷன் பேரு. இங்க வெள்ளக்காரன் நம்மளை எல்லாம் கட்டாயமா சேர்த்து வச்சா நம்ம ஃபெடரேஷன்லாம் ஆக முடியாது.
என்று அவர் பதில் சொல்லிட்டார். அப்ப இந்த ஆளுங்க இப்படி கேட்கிறாங்களே யூனியன், அப்ப சரி பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். சோவியத் யூனியன்ல இருந்து யூனியன்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. ஏங்க அப்ப ஒருத்தன் கேட்கிறான், இந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்டேட்ஸ்னு பேர் வச்சாச்சுன்னா ஸ்டேட்டுக்கு இறையாண்மை உண்டாச்சு, அதனால பிரிஞ்சு போகணும்னு கேட்டுருவானே. எனவே ஸ்டேட் வேண்டாம், வெள்ளக்காரன் வச்சிருந்த மாதிரி ப்ராவின்ஸ்னு வைப்போங்கிறாங்க. இல்ல இல்ல, நம்ம அதிகாரம் பிரிச்சு கொடுத்துருக்கிறோம், பின்னால ஷெட்யூல்ல கொடுத்துருக்கிறோம், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கிறோம். எனவே ஸ்டேட் லிஸ்ட்னு இருக்கிறதுல அவங்களுக்கு இறையாண்மை உண்டு. இது அம்பேத்கர் சொன்னது. எனவே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்க, அது ஒரு சமரச குவியல். அது இது ஒரு பஞ்ச் ஆஃப் காம்ப்ரமைசஸ். ரொம்ப பிரின்சிபிள் எல்லாம் இல்ல, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. நான் இன்னைக்கு 2வது தலைப்பு நான் பேச போறேன், இந்தியன் நேஷன், இது இந்தியன் யூனியன் தமிழ் நேஷன் பேச போறேன், விரிவா நான் சொல்ல போறேன். இது வெறும் பஞ்ச். ஏன்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கும். ஸ்டேட்னு சொல்லிடுவாங்க, ஆனா சாவரின்டி கிடையாதும்பாங்க, ஃபெடரேஷன் இல்லம்பாங்க. ஆனா கேசவானந்த பாரதி வழக்குல 73 என்ன சொல்றான், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் திருத்த முடியாத அடிக்கூறுகளில் ஃபெடரேஷன் ஒண்ணுங்கிறான். 73 தீர்ப்பு, 75 நெருக்கடி நிலை, 76 இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, முகப்புறையை திருத்துறாங்க. திருத்தும் போது என்ன பண்றாங்க, அது வரைக்கும் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா இருக்கு. இப்ப இந்த அம்மா வந்த உடனே சாவரின் செகுலர் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆக்கிட்டாங்க. எப்படி திடீர்னு சோசியலிசம் ஒரே நாள்ல வந்துடுச்சு? வர முடியாது இல்ல. சோசியலிஸ்ட் செகுலர் சாவரின் SSSSD ரிப்பப்ளிக் ஆயிடுச்சு. இப்ப சும்மா ஹைகோர்ட் ஜட்ஜி கூட சொல்றான், இந்த கண்டக்டர் டிரைவர்லாம் ஓயாம ஸ்ட்ரைக் பண்றாங்க, பஸ் எல்லாம் தனியார்ட்ட கொடுத்துருக்கலாங்கிறான். எங்க? இந்திய சோசியலிச குடியரசுல. அவன் கான்ஸ்டிடியூஷனை படிச்சிருக்கானா? பிரியாம்பலுக்கு மரியாதை உண்டா? ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க அவன் சொல்லிட்டான், யூனியன் சொல்லிட்டான், அதை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் என்றெல்லாம் வேணாம். ஒன்றே ஒன்றுதான், பாதையின் சுமை கருதி பயண இலக்கை மாற்ற முடியாது. நம்முடைய பயண இலக்கு விடுதலை தான், இறைமைதான் என்றால் அதற்கு சுகமான மெத்தை பாதை கிடைக்காது. நீங்க அதற்காக என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கடுமையா போராட வேண்டியிருக்கும், உயிர் கொடுக்கணும், சிறைக்கு செல்லணும். நீங்க பாச எதிர்ப்புன்னு பேசுறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா பாசத்துக்கு எதிராக கடுமையாக உறுதியாக போராடுவதற்கு தயக்கமா இருக்கு. எனவே ஏதாவது இதுக்குள்ளேயே பண்ணிக்கலாமா, ஊச குழம்பையே கொதிக்க வச்சுக்கலாமாங்கிற மாதிரி. இது ஒண்ணும் பண்ண முடியாது, கெட்டு போயிடும் உடம்பு. இதுக்குள்ளேயே பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் மீண்டும் சொல்றேன் கேளுங்க. இந்திய அரசமைப்பு, அம்பேத்கர் சொல்றாரு, ஒரு நேஷன் என்பதே ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் மாறுபடுங்கிறார். இந்த அரசமைப்பு சட்டத்தை நான் நிலையானதாக கருதவில்லை, இது நித்தியமானதல்ல. இன்னொரு இந்த தலைமுறையை நாங்க சரின்னு நினைக்கிறோம். 30 வருஷம் கழிச்சு சரியில்லைன்னா மாத்திக்கலாம். மாத்திக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், திருத்தறதுக்கு ஒரு விதி வச்சிருக்கோம். இதுதான் சொல்றாரு. யாரு திருத்தறதுக்கு? இந்தியா பூரா சேர்ந்து திருத்தறதுக்கு. இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு மாநிலமும் திருத்தறதுக்கு இல்ல. இது எப்படி நியாயம்? உப்பிக்காரனு சேர்ந்து ஒத்துக்கிட்டா பஞ்சாப்காரனுக்கு வேளாண் சட்டத்தை திருத்தலாம், உப்பிக்காரன் ஒத்துக்கலன்னா பஞ்சாப்காரன் சாகணும். அதனால்தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசமைப்பு என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம், உழைக்கும் மக்களின் சிறைக்கூடம். சிறையில் கூட ஒரு விடுதலை நாள் இருக்கும், சிறையில் கூட ஒரு பூட்டு தொங்கும், அந்த பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கும். இந்திய அரசமைப்பு என்னும் சிறைக்கு பூட்டு இல்லை என்பது மட்டுமல்ல, கதவே இல்லை, கதவில்லாத சிறை கூடம். அப்ப இது என்ன அர்த்தம்? அதுக்கு உடச்சேரின்னு அர்த்தம். உங்களால் இந்திய அரசமைப்பை திருத்த முடியாது, சீர்திருத்தம் செய்ய முடியாது, அதிலிருந்து தப்ப முடியாது. உடைத்தால் தான் உண்டு. அப்படி உடைப்பது நமக்கு உதவும், ஈழத்துக்கு உதவும், தெற்காசியாவில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களுக்கு உதவும், காஷ்மீருக்கு உதவும், நேபாளத்துக்கு உதவும். உலக அரங்கத்தில் பிற்போக்கு ஆற்றல்களின் கையை அது முறித்து போடும்.
என படுபிற்போக்கான ஒரு சமூக கருத்தியலை கொண்டு ஆட்சி இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒத்துக்காதவன் இவன். இவனை முறிச்சு போட்டா நிறவெறி இனவெறி எல்லா ஆதிக்கங்களுக்கும் எதிராக இருக்கும். அந்த வேலையை நம்ம செய்யணும். அண்ணாவே அவர் எழுத்துக்களை நீங்க பூரா படிச்சீங்கன்னா இந்த கடத்துக்கு தான் வந்திருக்கணும். இடையில ஒரு முதலமைச்சர் பதவி குறுக்கிட்டுடுச்சு. அவரே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? வேட்டி துண்டுன்னு ரெண்டு இருக்கு. வேட்டி கொள்கை, துண்டு பதவி. இப்ப இந்த துண்டு பெருசா போய் வேட்டியை உருவிட்டு போயிட்டான். அவ்வளவுதான். நம்ம இப்ப என்ன பண்றது? திரும்ப துண்டுக்கு தேடி அலையணுமா இல்ல வேட்டிக்கு பாக்குறதா? இதான் உண்மை, இதான் யதார்த்தம். நன்றி நாசர். நண்பர்கள் கேள்விகள் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ நம்ம தேசிய இன விடுதலை அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். இப்போ நாம சொல்ற மாதிரி இந்தியால வேற ஏதாவது தேசிய இனங்கள் இதே போல தேசிய இன விடுதலையை முன்வைக்குதா, இல்ல தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு முன்னோடியா இருக்குதுங்களா ஐயா? நான் பேசும்போது சொல்ல மறந்த ஒரு செய்தி, 47க்கு பிறகு 37ல 38ல் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தை கொடுத்தது. இந்தியா அதிகார கைமாற்றம் பெறுவதற்கு முன்பே விழிப்புற்ற தேசிய இனங்களில் தமிழ்நாடு ஒண்ணு. இன்னொன்னு பஞ்சாப். அப்பயே அக்காலிகள் இயக்கம் தொடங்கிடுச்சு. அதே போல காஷ்மீர். காஷ்மீர் தேசியம் என்பது ஷேக் அப்துல்லா காலத்திலே வந்துருச்சு. அவங்க காஷ்மீருக்குன்னு ஒரு நயா காஷ்மீர் என்று ஒரு திட்டத்தையே வெளியிட்டாங்க. உங்களுக்கு இந்தியாவோட இணையறதுக்கான நிபந்தனையே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை ஒத்துக்கணுங்கிறது தான் ஷேக் அப்துல்லாவுடைய கோரிக்கையை. அவங்க பாகிஸ்தானுடைய இந்தியாவுடையோ இருக பிணைத்துக் கொள்ள விரும்பல. அப்படி ஒரு போராட்டம் காஷ்மீர் நடந்துச்சு. ஆனால் இந்த 65 மொழி போர் தான் மீண்டும் ஒரு முறை நம்மை முதல் நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அப்புறம் காஷ்மீர் தொடர்ந்து போராடுறதுனால நம்ம பின்னுக்கு போயிட்டோம். அந்த பந்தயத்துல காஷ்மீர் முந்தி கொண்டது. மீண்டும் ஒரு முறை நம்மை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்த்தது எதுன்னா அது 83 யூலை படுகொலை. அதற்கு பிறகு 87 இந்திய படை தாக்குதல். பிறகு 2009 இன அழிப்பு போர். இந்த போராட்டத்தினுடைய வீச்சு தான் காஷ்மீர்ல ஒரு போராளி குழு தங்களுக்கு பச்சை புலிகள் என்றே பெயர் வைத்துக் கொண்டார்கள். இந்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிற அமைப்புகளில் அதுவும் ஒரு அமைப்பு. அதனால வேண்டி இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் போராடுறாங்க. இந்த போராட்டம் பல கட்டங்களாக நிக்குது, அவ்வளவுதான். ஆனா அது அவங்களுக்கு வேறுபடும். இந்தியா என்பது ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி கொண்ட நாடு. சமச்சீரான புறநிலைமைகள் இருந்தாதான் சமச்சீரான அகநிலைமைகள் தோன்றும். ஒண்ணு சொல்ற சாதாரண விஷயம் கேளுங்க. புரட்சி வேண்டாம், விடுதலை வேண்டாம், தேசிய விடுதலை வேண்டாம். ஒரு சாதாரண சீர்திருத்த வேலை திட்டங்கள், தொழிற்சங்க உரிமைகள், நல்ல கூலி, இதற்காக நடத்தப்படுகிற இடதுசாரி இயக்கங்கள் இந்தியா முழுவதிலும் சமச்சீரா இருக்கா? ஒரு தேர்தல் போட்டியிடுகிற கட்சிகள் கூட சமச்சீரான வளர்ச்சி பெறலையே. எனவே இங்க சமச்சீரான போராட்ட வளர்ச்சி சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு தேசமும் தனித்தனியாகத்தான் போராடணும். அது நமக்கு அவங்களுக்கு போட்டி இல்லை. தேவையானால் நமக்குள் ஒருங்கிணைப்பு இருக்கலாம். ஆனா கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ வந்தாதான் நானும் வருவேன், நான் வந்தாதான் நீ வரணும் அன்று கட்டாயப்படுத்த முடியாது. அது எங்க இட்டு செல்லும்? தோல்விக்கு தான் இட்டு செல்லும். எலியும் தவளையும் கூட்டணி போட்ட மாதிரி ஆயிடும். அப்படி செய்யக்கூடாது. அந்த முறையில நம்ம சொல்றோம். ஒவ்வொரு தேசமும் போராடணும். பல தேசங்கள் போராடுறாங்க, அதை நோக்கி வர்றாங்க பல கட்டம். ஒரு காலத்துல இந்திய எதிர்ப்பு பேசாத கர்நாடகம் இப்ப இந்திய எதிர்ப்பு பேசுறாங்க. ஒரு காலத்துல இந்திய எதிர்ப்புல நமக்கு நிகராய் இருந்த வங்காளம் இன்னைக்கு கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்கு. ஏற்றவற்றங்களோடு இருக்கும். நம்ம போராட்டமே ஒரே சீர மேல போகாது. அலைகளை போல உயர்ந்தும் தாழ்ந்தும் தான் இதுவும் முன்னேறி செல்லும். அதனால பல தேசிய இனங்களும் போராடுறாங்க, போராடுகிறார்கள் என்பதை நாம் நம்புவோம். போராடுறத சொல்றவன்லாம் போராடுறான்னு அர்த்தம் இல்லை. ஆனா போராடுறவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க.
ஐயா உங்களுடைய நூல்கள் வேணுங்க ஐயா, அது எப்படி கிடைக்கும்? நீங்க எனக்கு தொலைபேசி பண்ணுங்க. இப்போதைக்கு எந்த நூலும் அச்சு வடிவத்துல கையில இல்ல. ஆனா நான் பிடிஎஃப்ல அனுப்புறேன் உங்களுக்கு. இப்ப கடைசியா ஈழம் பற்றி எழுதின இது பல இங்க வந்திருக்கிற பல தோழர்களும் வச்சிருக்கிறாங்க. ஈழம் மெய்ப்படும் என்று ஒரு இடுகை தொடர்னு நான் எழுதினேன். ஒரு 16 கட்டுரைகள் என்னமோ தொடர்ந்து எழுதினேன். முகநூல் அது அது வாங்கிட்டேங்க ஐயா. அந்த வாங்கிட்டீங்க. ஆமா தேசிய நீங்க எனக்கு என்னுடைய எண் வாங்கி உங்களுடைய இதை அனுப்புங்க எனக்கு. நான் என்னென்ன இல்லையோ தேடி பாக்குறேன். காஷ்மீரம் பற்றி ஒரு புத்தகம் இருக்கு, மார்க்சிய ஆணவண்ணா இருக்கு, இன்னும் என்ன சில கட்டுரைகள் துண்டு துண்டா இருக்கு. என்னென்னமோ நான் அனுப்புறேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன இந்த கொள்கைகள் எல்லாம் வென்றெடுக்க போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா, நம்ம அமைப்பு நடத்துதா? அது மக்களை கவி பிடிச்ச மாதிரி இன்னும் தெரியலீங்களே ஐயா. ஆமா, இப்ப இந்த போராட்டம் பல வடிவங்கள். இப்ப நம்ம பேசுறதே ஒரு போராட்டம் தான். ஒரு கருத்தை விதைப்பதே ஒரு போராட்டம் தான். போராட்டம் என்று சொன்னா தெருவில் சண்டை போறதான் இல்லை. ஆனா பல போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவிரி உரிமைக்கான போராட்டங்கள் நம்மளே இந்த கொரோனா அறிவிக்கப்பட்ட புதுசுல முதல் போராட்டத்தை மக்கள் அதிகாரத்தோடு சேர்ந்து நாங்க நடத்தணும். ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா நடத்தணும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த போராட்டங்கள் இன்னும் நடக்கணும்னா இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்து நடத்தணும். நாங்கள் மிகச்சிலராக இருக்கிறோம், சிறிய அமைப்பாக இருக்கிறோம். எனவே இந்த சிறிய அமைப்பை பெருமளவு மக்கள் ஆதரிப்பதன் மூலமா தான் நம்ம போராட்டங்களை நடத்த முடியும். ஆனா நடத்துவதற்கு முன்பு அது குறித்து ஒரு தெளிவு வேண்டும். அம்பேத்கர் சொன்னார்ல, அறிவூட்டி உணர்வூட்டி அமைப்பாக்கணும். அறிவூட்டுகிற பணியே செய்யாமல் வெறும் உணர்வின் அடிப்படையில் அமைப்பை கட்டி போராட முடியாது. அந்த முறையில் நாம் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம செஞ்சோம்னா போராடவும் முடியும். இப்பயும் போராடாமலே இல்லை. எத்தனையோ இப்ப நம்ம ஈழ போராட்டம் நாங்க 92ல திலீபன் மன்றம் தொடங்கியதிலிருந்து 2008 வரைக்கும் தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்து கடுமையான அடக்குமுறைகள் நெருக்கடிகளுக்கு நடுவில் அந்த ஈழத்து நெருப்பை அணைந்து விடாமல் பாதுகாத்து கொண்டிருந்தோம். அந்த அமைப்புகளில் நாங்களும் ஒண்ணு. திலீபன் மன்றமாக இருந்தோம், தமிழ் தமிழர் இயக்கமாக இருந்தோம், தமிழ் தேசிய விடுதலை இயக்கமாக இருந்தோம். ஈழப் போராட்டத்தில் எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பது தெரியும். முனைப்பா இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போல தமிழ் தேசிய முன்னணி வாயிலாக காவிரிக்காக நெடுந்த ஒரு நீண்ட நடைப்பயணம் நடத்தியிருக்கிறோம். காவிரி தொடர்பாக கர்நாடகத்தின் மீது பொருளியல் முற்றுகை தடை என்ற முழக்கங்களை நாங்கள் தன்னுரிமை முன்னணியாகவும் தமிழ் தேசிய முன்னணியாகவும் எழுப்பிய அமைப்புகளில் நாங்களும் ஒன்று. அதுபோல அந்த போராட்டங்களில் தலைப்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு எல்லாம் நடத்தியிருக்கிறோம். காவிரி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எரித்து தோழர்கள் சிறைக்கு போனார்கள். இன அழிப்பு போரை எதிர்த்து சிங்கள கொடி இந்திய கொடி எரிப்பு போரில் நாங்களும் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி தோழர்களும் சிறைக்கு சென்று 2 பேரை பிணையில் வராமல் 6 மாத கால சிறையில் இருக்க செய்தோம். இந்த ஈகங்கள் எல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு தேவை. அந்த தோழர் பாரதி இப்ப எங்களோட தான் இருக்கிறார். அது போல நாங்களும் நிறைய நடத்தியிருக்கோம். நமக்கு என்னன்னா நம்ம நடத்தணும்னு சொல்லிக்கிறது முக்கியம் இல்ல, மக்கள் போராடுவது. நான் எல்லாத்தையும் விட பெரிய வெற்றியா கருதுவது ஸ்டெர்லைட் போராட்டம். போராடினால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு நம் காலத்திய ஒரு உதாரணம். எந்த பெரிய கட்சியும் ஆதரவுள்ள உதவிக்கு வரல. ஆனா ஸ்டெர்லைட்ல அந்த மக்கள் போராடி உயிர் கொடுத்து வெற்றி பெற்றார்கள். திரும்ப திறக்க முடியல இன்று வரைக்கும். உங்களுக்கு நாளை திறந்துட்டா கூட இந்த வெற்றி இல்லாம போயிடாது உங்களுக்கு. அதனால வேண்டி மக்கள் போராட்டங்களின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா போராட்டங்களை தவிர நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்றோம். வேற ஏதாவது ஒரு வழி இருந்தா போய் பார்க்கலாம், வேணான்னு சொல்லலாம். வேற வழி இல்லை நமக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க தளபதி. இந்த காவிரி பிரச்சனையில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. நீங்க நேரம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. இன்னும் ஒரு 5 நிமிடத்துல நான் முடிச்சுட்டு இன்னொரு ஒரே கேள்விதான். 1924 ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டோட நிலைப்பாடு, தமிழ் தேசிய அமைப்புகளோட நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். 1924 ஒப்பந்தம் அப்படிங்கிறது அன்றைய சென்னை மாகாணத்துக்கும், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும்
அவங்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையில ஏற்பட்ட ஒப்பந்தம். சரி, ஒரு ஆண்டானுக்கும் ஒரு அடிமைக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். கால சுதந்திரம் அடைந்தோம் 47க்கு பிறகு நாம அதை வலியுறுத்துவது அப்படிங்கிறது ஒரு ஆண்டானுக்கும் அடிமைக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆகாதா? சரி, முதல் விஷயம் இதுல ஒரு தரவு பிழை. 24 ஒப்பந்தத்தை செயல்படுத்துங்கள் என்பது நம் கோரிக்கை அல்ல. 24 ஒப்பந்தத்திற்கு பிறகு 74க்கு முன்னதாக புதிய ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும். செய்யாதனாலதான் 24 ஒப்பந்தத்தை பற்றி பேசுறோம். அப்படி செய்யலங்கும் போது என்ன செய்யணும்? 2 தரப்புக்கு இடையில பேச்சு நடத்தினாங்க. பேச்சு தோல்வி அடைஞ்சிடுச்சு. தோல்வி அடைந்ததற்கு பிறகு நீங்கள் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய அமைப்புடைய கோரிக்கையாக இருந்துச்சு. நாங்க 24 ஒப்பந்தத்தை கேட்கல. புதிய தீர்ப்பாயம் அமைத்து 2 தரப்பையும் விசாரித்து அதுல ஒரு முடிவெடுக்கணும்னு. அதற்கு பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பாயத்துக்கு எதிராக கர்நாடகத்துல கலவரம், தீர்ப்பாயத்தினுடைய இடைக்கால தீர்ப்புக்கு எதிராக கலவரம், அப்புறம் இறுதி தீர்ப்புக்கு எதிராக கலவரம், இந்திய அரசினுடைய பாகுபாடான அணுகுமுறை, இப்படி வரிசையா அந்த போராட்டங்கள் போகுது. இப்ப கூட நாம என்ன சொல்றோம்னா, நம்ம 24 ஒப்பந்தத்தை கேட்கல. 24 ஒப்பந்தத்தை ஒரு வரலாற்று உண்மையா எடுத்து காட்டுறோம், அவ்வளவுதான். இது அது அடிமை நாடு, இது சுதந்திர நாடா இருந்துச்சுங்கிற விவாதம் தனி. அதுக்குள்ள நான் அப்புறம் பிறகு ஏதாவது சந்தர்ப்பத்துல பேசுவோம். இப்ப நான் அதை பத்தி பேசல. நான் சொல்றது என்னன்னா, அந்த நேரத்திற்கு பிறகு இப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. நம்முடைய கோரிக்கை என்பது தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்துவதுதான். அதுக்கு மேல மற்றதெல்லாம் தனி. நமக்கு காவிரியில இறைமை வேணும், அது அடிப்படை கோரிக்கை. அது ஒரு அரசாங்கத்திட்ட வச்சு பெறக்கூடிய கோரிக்கை அல்ல. எனவே 24 ஒப்பந்தப்படி பகிர்ந்து கொடு என்பது தமிழ் தேசிய அமைப்புகளின் கோரிக்கை அல்ல. இதை நான் தெளிவுபடுத்துறேன். மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் டவுன் த காவேரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 24க்கு பிறகு நிறைய தண்ணி காவிரியில கடல்ல போய் கலந்துடுச்சு. திரும்ப கொண்டாந்து கடல்ல இருந்து காவிரிக்குள்ள விட முடியாது. வரலாற்றில் அப்படி போனதுதான். ஆனா இப்ப நம்ம கேட்கறது அது இல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி, ஆற்று நீர் பூசல் தீர்வு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட தீர்ப்பாயம், அதனுடைய தீர்ப்பின் மீதான போராட்டம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஐயா வணக்கம், நான் சரவணன் பேசுறேன் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க தோழர். தோழர், இங்க கர்நாடகத்துல அந்த டேம் கட்டின செய்தி ஒண்ணு சொல்லிட்டு வராங்க. அதுவே ரஜினிகாந்த் ஒரு படமா எடுத்திருக்காரு. அந்த ராஜா தான் தன்னுடைய ஆபரணத்தை எல்லாம் வித்து கஷ்டப்பட்டு இந்த கர்நாடக மண்ணுக்காக ஒரு டேம கட்டினாருன்னு. அதையே தமிழ்ல ரஜினிகாந்த் அந்த படத்தை எடுத்திருக்காரு, அதை வழிமொழிகிற மாதிரி. அதை பத்தி சரியான தகவல் நமக்கு இல்ல. அது நாம இங்க கர்நாடகத்துல இருக்கிறவங்க, நாங்க தமிழர்கள் அந்த காவிரி குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கிறதுல, தண்ணி தமிழகத்துக்கு விடணும்னு சொல்றதுல, விடக்கூடாதுன்னு சொல்றதுல நாங்க இங்க இருந்துட்டு, அதன் பேர்ல பெரிய ஒரு ஒரு குழப்பமான ஒரு இது இருக்கு. அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க தோழர். மன்னிக்கணும், எனக்கு இப்ப நேரம் இல்லை. நான் மணி 10 நிமிஷத்துல அடுத்த கூட்டத்துக்கு போகணும். நீங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நம்ம தேடி இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்குவோம். எனக்கு நீங்க சொல்ற விவரங்கள் தெரியாது. வேற எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் தெளிவுபடுத்தலாம். ரஜினிகாந்த் படம் எடுத்த விஷயமா எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. என்னோட படம் பேர் லிங்கா. சரி, நீங்க எனக்கு தெரியாது சொல்லுங்க. எனக்கு இந்த H2O ஒரு படம் மட்டும்தான் தெரியும். இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேம்னு ஒருத்தன் கேரளாக்காரன் ஒண்ணு எடுத்தான், அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு தெரியாது. சரி, இது அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு சினிமா பாக்குறேன் அடிக்கடி. நீங்க சொல்றதுக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதனால இன்னைக்கு நேரம் இல்லை. நாசர், கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இல்லைன்னா நீங்க முடிச்சிருங்க. எனக்கு இன்னும் அவங்க காத்திருப்பாங்க.